சபைகளை ஸ்திரப்படுத்துகிற ஊழியங்களிலே பல பெரிய ஸ்தாபனங்களோடு இணைந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்தாங்க. அந்த அழைப்பை ஏற்று நம்முடைய திருச்சபைக்கு வந்தது மிகப்பெரிய ஆசீர்வாதம். இப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் இந்த திருச்சபையில் வந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்வது நமக்கு கிடைத்த கர்த்தர் கொடுத்த கிருபை. ஆமென் சொல்லுவோம். இப்படிப்பட்ட தேவனுடைய மனிதர்களோடு கர்த்தர் நம்மளை கனெக்ட் பண்ணி நம்ம இந்த ஊழியத்திலே நாம் நடைபோட கர்த்தர் நம்ம கிருபை செய்கிறார். இது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். அவங்களுடைய ஊழியர்களுக்காக அவங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவங்க தொடர்ந்து தமிழ்நாட்டிலையும் யூத் ரிவைவல் கேம்ப் பல இடங்களிலே தமிழ்நாட்டிலும் நாட்டிலையும் நடத்தி கொண்டு வருகிறார்கள். தேசத்துல எப்படியாவது ஒரு மிகப்பெரிய எழுப்புதலை இனி வருகிற ஒரு 3 வருடத்துல சந்திக்க வேண்டும் என்ற தாபத்தோடு வாலிபர்கள் மத்தியில் அந்த எழுப்புதலை உண்டாக்க வேண்டும் என்ற தரிசனத்தை ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்டு ஊழியர்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்படின்னா நம்ம வந்திருக்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிழ்ச்சி அடைகிறேன். நல்ல திருமணத்திற்காக சொல்லியிருக்கிறேன். என்னுடைய பேர் வாட்ச்மேன் வித்தியாசமான பேர். மிஷனரியுடைய பெயர் எனக்கு வைக்கப்பட்டது. வாட்ச்மேன் என்பவர் சீன தேசத்துல பல ஆண்டுகள் மிஷனரியாக இருந்தவர். 18 ஆண்டுகள் சுவிசேஷத்தை அறிவித்ததுனால சிறைச்சாலையிலே அவரை வைத்திருந்தார். அந்த நாட்களிலே இந்த தகப்பனார் ஸ்தாபனத்தில் ஊழியராக இருந்தபடினாலே அவங்க மிஷனரியாய் அழைப்பை ஏற்று முதல் மிஷனரியாக, 2வது மிஷனரியாக, முதல் மிஷனரி குழுவில் அவர்கள் கடந்து சென்றவர்கள். அங்கே இருக்கும் பொழுதுதான் அந்த வாட்ச்மேனி, சீன தேசத்தின் வாட்ச்மேனி குறித்த செய்திகளை கேள்விப்பட்டு எனக்காக அவர்கள் ஜெபித்திருக்கிறாங்க. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு என்னை அவர்களுக்கு மகனாக கொடுத்தார். என் பேர வாட்ச்மேன் நீ வச்சான். வாட்ச்மேன் நீ ஒரு வித்தியாசமான பேர்ல வாட்ச்மேன், யூ ஆர் த வாட்ச்மேன், நீ தான் வாட்ச்மேன். அதான் அந்த அர்த்தம். சிலர் என்ன வந்து பேரை ஏற்கொள்ளவே மாட்டாங்க. இது ஒரு கம்பெனி பேர் மாதிரி இருக்கு, வாட்ச்மேன் கொடுக்குற கம்பெனி போல இருக்கு. நான் ரொம்ப போராடி ஸ்கூல் லைஃப்ல இப்ப நான் விடுமுறை நான் மிஷனரியா இருந்தனால நாங்க ஹாஸ்டல்ல தங்கியிருந்தோம் படிக்க வேண்டிய ஸ்கூல்ல. நம்ம விடுமுறைக்கு பெற்றோர்களை பார்க்கும் போதெல்லாம் சண்டை போடுவோம். என் பேரை மாத்திரீங்களா இல்லையா, நான் படிக்க போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப போராட்டத்தின் மத்தியில கடைசியில் என்னுடைய விண்ணப்பத்தை அவர் கேட்டு எனக்கு ஜோப்பு பேர் வச்சாங்க. ஜோப் என்றால் வேதாந்தத்துல யோகு என்கிற அந்த பேர், வேதாந்தத்தின் அடிப்படையில். ஆனா ஜோப் ரொம்ப அழகா இருந்துச்சு. ஜோப் தூக்கம் கொடுக்கும். அதுக்கு பின்புலதான் நான் எனக்கு தெரிந்து கொண்டேன் அது ஜோப் இல்ல, அது ஜாப். ஜேபோக்கினா ஜாப். நான் வட இந்தியாவில் ஊழியர்கள்லாம் போயிருக்கும் போது என் பேர் எழுதி கொடுப்பேன். அதாவது ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு, டிக்கெட் கவுண்டர்ல அதெல்லாம் கொடுக்கும்போது வாட்ச்மேன் நீ ஜாப். கம்பெனி பேர் எழுதி கொடுங்க, எப்படி நாங்கள் டிக்கெட் ரிசர்வ் பண்ண முடியுமா? என்னுடைய வாகனத்தை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு பல கஷ்டம். என்னுடைய உடன் ஊழியரை அனுப்பி பாக்குறேன். அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். எல்லா ப்ராசஸ் முடிஞ்சுது. கடைசியில் அந்த டாக்குமெண்ட்டை கொண்டாங்க, இந்த டாக்குமெண்ட்டை கொண்டாங்க, எல்லாத்தையும் கேட்கறாங்க. எனக்கு என்ன வேலை ரிஜிஸ்டர் பண்ணா அதான் எல்லாம் கொடுத்தாச்சு. அப்ப ஆதார் கார்டு கிடையாது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கு எல்லாம் கொடுத்தாச்சு. வேற ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க. கடைசியில் ஆபீசர் நானே போய் பார்த்துட்டேன்னு பார்த்தா அவர் சொல்றாரு, இது கம்பெனி தானே, உங்க கம்பெனிக்கு எல்லா டாக்குமெண்ட்டும் பண்ணாங்க, அப்பதான் நாங்க ரெஜிஸ்டர் பண்ணுவோம். இது கம்பெனில என் பேர் ஐயா, என்னையா பேர் இது, வாட்ச்மேன் ஜாப். நான் நினைச்ச ஜாப் கொடுக்குற வாட்ச்மேன், ஜாப் கொடுக்குற கம்பெனி வச்சிருக்கீங்க நீங்க, வேலை கொடுக்குற கம்பெனி வச்சிருக்கீங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் இவனால கொடுக்கலன்னு சொன்னாங்க. இப்படி பல விதங்களிலே கஷ்டம். ஆனால் ஒரு மிஷனரி பேரை அவர்கள் வைத்து மிஷனரிக்காக என்ன அர்ப்பணித்ததுனாலே தேவன் தெரிந்து கொண்டார். எங்கெல்லாம் சுத்தி தெரிஞ்சாலும் ஊழியர்களுக்கு சம்பந்தம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் ஏற்ற நேரத்துல ஊழியத்திற்கு தேர்ந்தெடுத்து, அதுவும் வட இந்தியாவுக்கு என்று ஒரு தரிசனத்தை கொடுத்து கடந்த 25 ஆண்டுகளாக வட இந்தியாவிலே ஊழியர்களை பணியாற்ற தேவனுக்கு திருவை கொடுத்தார். சுகவீனத்தை நிமித்தமாய் கடந்த 2018ஆம் ஆண்டு திடீரென்று என்னுடைய 2 சிறுநீரகமும் பாதிக்கப்பட்டது. 2 சிறுநீரகமும் பழுதடைந்து விட்டது. ஆகவே அவசரமாக குடும்பமாக வர வேண்டிய சூழ்நிலை. எங்க வரணும்னு எனக்கு தெரியல. அங்க ஜார்க்கண்ட்ல ஒரு 17 ஆண்டுகள் அங்க நிறைய டீம்ஸ், காஸ்பல் டீம்ஸ் இருக்கிறாங்க. அலுவலகம் இருக்கு. அநேக ஊழியர் 500க்கும் அதிகமான ஊழியர்கள் நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் எங்களோட இணைந்து ஃபெலோஷிப்போட இணைந்து பணியாற்றுகிறாங்க.
அதுபோல எங்களை பஞ்சாப் ஆண்டவர் அழைத்து சென்றார். அங்கு ஒரு 7 ஆண்டுகள் பஞ்சாப், ஹரியானா, ஹிமாச்சல் அந்த பகுதிகளில் அங்கேயும் நூற்றுக்கணக்கான ஊழியர்கள் எல்லோருடைய இணைந்து பணியாற்றினாங்க. அங்கேயும் அலுவலகம் உண்டு, பணிகள் உண்டு. பெரிய சிறந்த முழு வட இந்தியாவிலையும் கத்தருடைய ஊழியர்கள் நிறைவேற்றி அந்த 25 ஆண்டுகள் செய்த அந்த காரியம் ரொம்ப பிஸியா இருந்து கொண்ட நாட்கள்ல திடீரென்று 2 சிறுநீரகம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா அப்படியே என்ன செய்ய என்று தெரியவில்லை. 2 மாதத்துக்குள்ள நீங்க வந்து சேரணும்ட்டாங்க. உடனே டயாலிசிஸ் பண்ணணும்னாங்க. மற்ற காரியங்கள் அறுவை சிகிச்சை பண்ணி மாற்று சிறுநீரகம் வைக்கணும், அப்பதான் பிழைக்க முடியும். இப்பெல்லாம் பலவிதமான சூழ்நிலைகளை கடந்து வந்தோம். ஆகவே என்ன செய்வதற்கு தெரியல. திடீர்னு இந்த காரியம் வந்ததுனால வீடுகளை எல்லாம் ஒழுங்கு செய்து எல்லாவற்ற பொருட்களை எல்லா பொருளும் எடுத்து வர முடியும். அங்கேயே நாங்கள் ரொம்ப நாட்களா இருந்ததுனால இந்த கண்டிக்கால கடைசியா இருந்த வீட்டுல என்னுடைய அந்த லிட்ரேச்சர், அந்த பாசஸ் கொடுக்கிற அந்த புஸ்தகங்கள் அதை ஒதுக்கி பார்க்க 3 ட்ரக் 3 லாரி ஞாபகம் இருக்கும். அதை எடுத்து மற்ற இடத்துல ஷிஃப்ட் பண்றதுக்கு அவ்வளவு அதிகமான பொருட்கள், வீட்டு பொருட்கள். கடைசியில வீட்டுல பொருட்களை மட்டும் கொண்டு வரலாம்னு யோசித்தா ஒரு ட்ரக் பேசணும், ஒரு லாரி பேசணும். அவங்க நான் 1.25 லட்சம் ரூபாய் அவங்க இங்க இருந்து தமிழ்நாடு கொண்டு போறேன். அதுக்கு நாங்க அங்கேயே போய் நாம வாங்கிக்கிறோம். இந்த பொருட்களை ஏன் இங்க கொண்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொருட்கள் அங்குள்ள ஊழியர்களுக்கு மற்றவர்களும் கொடுத்துட்டு தேவையான பொருட்களை மட்டும் ரயில்வேல எடுத்துட்டு வந்தோம். வந்து எங்க வரணும்னு தெரியல. சில நாங்க சென்னையில போனா அவங்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட், இல்லாட்டி வேலூர் போயிருக்க, வேலூர் ஹாஸ்பிட்டல் உங்களை நல்லா கவனிக்கிறாங்க. எல்லாரும் நல்ல டாக்டருங்களை கிடைக்கும் எதிர்பார்த்து அந்த வேலூரோட டைரக்டர் எல்லாருமே மோகன் சிலாசஸ் அவங்க மூலமா அறிமுகமாகி அவர்கள் எல்லாரும் எதிர்பார்த்துட்டாங்க அங்கதான் ட்ரீட்மெண்ட் வருவேன்னு சொல்லி. ஆனால் திடீரென்று சொல்லி எங்களுக்கு கத்த ஏவினதுனால மதுரையை நோக்கி வந்தோம். வந்து எங்களுடைய ஜாமான பொருட்கள் எல்லாம் ரயில்வே ஸ்டேஷன்ல தான் ஒரு 20 நாள் கிடந்தது. ஏன்னா இங்க எங்களுக்கு ரொம்ப பழக்கம்லாம் இல்லை, உறவினர்கள் இருந்தாலும் அதிகமா வட இந்தியாவில் இருந்ததுனால அதிகமான கனெக்ஷன்ஸ் கிடையாது. எப்பமாவது வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு வாரம் 10 நாள் விடுமுறைக்கு வருவது உண்டு. அது குடும்ப காரியங்கள் மற்றும் ஊழியர்களை பார்த்து விட்டு உடனே நாங்கள் சென்று விடுவோம். ஆகவே அநேக உறவுகள்லாம் ரொம்ப தெரியவதில்லை. வந்து அங்கே இறங்கி சில ஊழியர்களுக்கு உதவி செஞ்சாங்க. எங்களுடைய பொருட்களை எல்லாம், எங்களுடைய தேவைகளை எல்லாம் ஒவ்வொருத்தரும் அவங்களே பொறுப்பெடுத்து போட்டாங்க. அப்படிதான் என்னுடைய காரியங்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொண்டார். இம்மட்டும் தேவன் வழி நடத்துகிறார். இந்தியாக என்னுடைய 2 கிட்னியும் பழுதடைந்த இந்த சூழ்நிலையில உடனே டயாலிசிஸ் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டம். டயாலிசிஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதுவும் கர்த்தர் திருமையாய் அந்த காரியங்களை நிறைவேற்றி கொடுத்தார். அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல ஒரு பைசா செலவில்லாம அரசாங்கத்தின் அந்த உதவியோடு கூட, அதுக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது. எனக்கு இங்க தமிழ்நாட்டுல எதுவுமே எவிடன்ஸே இல்லாத இந்த நேரங்கள் நாட்கள். ஆனால் நிறைய கூட ஒரு சபையில கட்டுடைய வார்த்தை சொன்னேன். எனக்கு அந்த ரேஷன் கார்டு இருந்தாதான் முதலமைச்சர் காப்பீடு திட்டம் கிடைக்கும். எனக்கு ரேஷன் கார்டு இங்க எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸ் கிடையாது. 25 ஆண்டுகள் அங்கே இருந்தாச்சு. ஆகவே என்னுடைய இருக்கிற டாக்குமெண்ட்லாம் வச்சு அந்த அப்ளிகேஷன் ஆன்லைன்ல ஃபில்அப் பண்ணி கொடுத்தோம். பாருங்க, 3 மாதத்துக்கு ஒரு முறை தான் மதுரை கலெக்டரேட்ல எலக்ட்ரானிக்ஸ்ல இந்த அப்ளிகேஷன் வர்ற அப்ளிகேஷன்லாம் இணைத்து 3 மாதத்துக்கு ஒரு முறை அந்த ரேஷன் கார்டை இஷ்யூ பண்ணுவோம். புது ரேஷன் கார்டை இஷ்யூ பண்ணுவோம். அப்படி அந்த நாள்ல அன்னைக்கு கலெக்டர் வந்து உட்கார்ந்து அதிகாரிகளோடு சேர்ந்து ரேஷன் கார்டை வெளிப்படுத்த இஷ்யூ பண்ணுவதற்காக கொடுப்பதற்காக அதை பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப 13 ரேஷன் கார்டுக்கு அப்ளிகேஷன் வந்துருச்சு 3 மாசத்துல. எல்லாத்தையும் கொடுத்துக்கலாம்னு சொல்லி அதை அனுமதி கொடுத்து அதுக்கெல்லாம் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது 5 மணி ஆயிடுச்சு. அப்பதான் என்னுடைய நான் கொடுத்த அந்த ஏஜென்ட் அப்பதான் அப்ளை பண்ணிட்டு பண்ணும் பொழுது 5 மணிக்கு ஏன் அப்ளிகேஷன் உள்ள போய் அப்ப கலெக்டர் சீட்ல உட்காந்துருக்கும் போது அந்த அதிகாரி ஐயா இப்போ ஒரு அப்ளிகேஷன் வந்திருக்கு எப்பதான் வருது அப்படின்னா எடுத்துக்காம பாப்போம்னா எடுத்து வந்து காமிச்சிருக்காங்க. நிறைய டாக்குமெண்ட் சரியான டாக்குமெண்ட் இப்பதான் வந்திருக்கேன். நான் நிறைய குறைகள் இருந்திருக்கலாம் தெரியல. ஆனா அந்த கலெக்டர் பார்த்தவொடனே எதுக்கும் போடுங்கட்டா 5 மணிக்கு எனக்கு அப்ளிகேஷனை உள்ள ஆன்லைன்ல ஃபில்அப் பண்ணி கொடுத்தாங்க. 5:05 எனக்கு ரேஷன் கார்டு கையில அதுலையா அதன் மூலமா அந்த காரியங்களை வாய்க்க பண்ணினார். அதுக்கு முதலமைச்சர் காப்பீடு திட்டத்துக்கு ஏன்னா ஊழியர்காரங்களை எங்களுக்கு பெர்மனன்ட் இதெல்லாம் கிடையாது. இந்த வரவு அந்த வருமான காரியங்கள் கிடையாது. நாங்கள் பெரிய ஆபீசர்ஸ் எல்லாம் கிடையாது. ஏன்னா கத்தருடைய பார்வையில் உயர்ந்தவங்க கத்த தேவைகளை சந்தித்து பெரிய மனிதர்களாக தேவை வைத்திருக்கிறார். ஆனா உலகத்தின் பார்வையில் நாங்களும் ஒன்றுமில்லாத செல்லாத காசுகள் தான். ஆனா அது கத்தர் பெரிய காரியங்களை செய்து வருகிறது. அதனால எங்களுக்கு முதலமைச்சர் காப்பீடு திட்டத்துல எனக்கு அந்த டயாலிசிஸ் பண்ணுவதற்கான இலவசமான வாய்ப்புகளை கிடைக்கப்பட்டார். அதுவும் அப்போலோ ஹாஸ்பிட்டல் நுழையதுக்கே பெரிய கஷ்டமா இருக்கும்.
அந்த அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இலவசமாய் என்னுடைய சிகிச்சையை பண்ணுவதற்கு தேவன் கிருபை பாராட்டினார். அப்பொழுது நான் பயந்து வச்சிருந்தேன், ஏன்னா எனக்கு கிட்னி அறுவை சிகிச்சை பண்ணணும். என்னுடைய மனைவியும் அதுக்கு வச்சிருந்தாங்க. போன ஏப்ரல் மாதத்துல நாங்கள் குடும்பம், என்னுடைய மனைவி அவருடைய கிட்னியை கொடுப்பதற்கு ஆயத்தமா இருந்தாங்க. மொபைல் சிலாசிலாம் என்னோட கூட அவங்களுடைய வட இந்திய ஊழியத்தை முழுவதும் நான் பொருட்படுத்தி வட இந்தியா நடத்துவது உண்டு. அவங்க தினந்தோறும் அவங்க ஜெபிப்பது உண்டு. நாடுமாவுடைய அந்த பிரேயர்ல ஒவ்வொரு மாதம் என் பேரை சொல்லி ஜெபிப்பது உண்டு. ஏன்னா வட இந்தியா ஊழியத்தை 2-3 ஆண்டுகளாக அவங்க நிறுத்தியே விட்டாங்க. ஜோப் எப்ப சரியாகிறாரோ அதுக்கப்புறம் நம்ம வட இந்தியாவுக்கு போய் ஊழியம் செய்யலாம்னு சொல்லி நிறைய பேர் ஜெபித்தாங்க. நிறைய சபைகள் ஜெபித்தது, தேசம் முழுவதும் ஜெபித்தாங்க, ஊழியர்கள் ஜெபித்தாங்க. ஜெபத்தின் வாயிலாக தான் தேவன் இந்த நாளில என்னை உங்கள் மத்தியில் நிறுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாங்க பயிற்சி வச்சிருந்தோம். ஜனவரி 11ஆம் தேதி நான் சேலத்துக்கு ஊழியத்திற்காக எப்போதும் ஊழியத்திற்கு அந்த பலவீனத்தின் மத்தியிலும் வாரத்துக்கு 2 முறை எங்கேயாவது ஊழியத்துக்கு போயிருவேன். என்ன நாங்களாம் ஊழியமே செஞ்சுக்கிட்டு 24 மணி நேரம் ஊழியத்தின் நிமித்தமாக அங்கே அலைஞ்சு வட இந்தியாவில் ஓடியாடி காரியங்களை செய்தவங்க பல மாநிலங்களுக்கு சென்று எப்படி வீட்டில் அமைதியாக உட்கார முடியும், எதாவது செய்யணும் கத்திருக்குன்னு சொல்லி இங்க இருந்தாலும் வட இந்திய ஊழியர்கள் இங்கிருந்து கவனித்துக் கொண்டே இங்கே சில இடங்களுக்கு சென்று கத்தருடைய வார்த்தையை கொடுத்து வந்து கொண்டிருந்தேன். இந்த பலவீனத்தின் மத்தியிலும் அப்படியாக நான் சேலத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை. அப்ப திடீரென்று நான் பிரயாணம் பண்ணுவதற்கு ஆயத்தமாகிட்டு இருக்கேன். நான் என்னுடைய உங்கள் ஊழியரும் 3:30 நான் கிளம்பினாலும் ஒரு 7-8 மணி போய் சேரலாம். அடுத்த நாள் போதும் கூட்டம் அங்கே பிறகு போகலான்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது திடீரென்று அப்போலோட போன் வந்துச்சு. ஒரு 1/2 மணி நேரத்தில் நீங்க எமர்ஜென்சியில் அட்மிட் ஆகும், உங்களுக்கு நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணி கிட்னி வைக்க போறோம். எங்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன ஆச்சுன்னா அதுக்கு முந்தின நாள் ஒரு ஆக்சிடென்ட்ல ஒரு இறந்ததுனால, மூளை சாவு நடந்ததுனால அவருடைய எல்லா உறுப்புகளும் தானமாக கொடுக்கப்பட்டது. ஆகவே அதுல ஒரு கிட்னி எனக்காக நாங்கள் கிடைக்க வாய்ப்புகளை கொடுத்தார். அதுவும் 2 கிட்னில ஒரு கிட்னியை காலையிலேயே சர்வ சிகிச்சை பண்ணிட்டாங்க. சகோதரி வச்சுட்டாங்க, கரூர்ல இருந்தாங்க. என் டயாலிசிஸ் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பக்கத்து பெண்ணில் தான் அவங்க டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இவங்களுக்கு அறுவை சிகிச்சை எனக்கு அப்போ கூட எனக்கு தெரியாது. எனக்கு அடுத்த எனக்கு அதே போல அறுவை சிகிச்சை நடக்க போகுதுன்னு சொல்லி நான் டயாலிசிஸ் பண்ணிட்டு நான் அடுத்த நாள் கூலியத்துக்காக 3 மணி சீக்கிரம் பண்ணிட்டு வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு மத்தியானத்துக்கு மேல போலான்னு சொல்லி அந்த நினைவுல இருக்கிறேன். கர்த்தர் கிருபையாய் காரியங்களை வாய்க்கு செய்தார். அதுக்கு கூட தான் தெரிஞ்சிச்சு அந்த உறுப்புகள் எல்லாம் 7 உறுப்புகள் அவருடைய உறுப்புகளை அங்கங்கே திருச்சிக்கு, கோயம்புத்தூருக்கு எல்லாத்துக்கும் அனுப்பி வைத்தாங்க. ஆனா அந்த கிட்னி, ஒரு கிட்னி அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்கனவே கொடுத்தாங்க. அந்த ஆக்சிடென்ட் கேஸ் உடனே அப்போலோ வந்ததுனால அந்த ஹாஸ்பிட்டல் கொடுக்கறதுக்கு உரிமை இருக்கிறது. ஆனா இன்னொரு கிட்னியை வந்து அதே ஹாஸ்பிட்டல் கொடுக்கக்கூடாது, அதான் சட்டத்தின்படி நியமம். ஆகவே அதிகாரிகள்லாம் சென்னையில இருந்து வந்திருக்கிறாங்க, கலெக்டர் எல்லாம் உட்காந்துருக்காங்க, மதுரை கலெக்டர் எல்லாருமே எல்லாம் உட்காந்து அதை ஆலோசனை பண்ணும் பொழுது வேற ஏதாவது ஹாஸ்பிட்டல் கொடுத்துடலாம்னு சொல்லி அதை இன்விடேஷன் அனுப்பியிருக்கிறாங்க. எனக்கு ஓ பாசிட்டிவ் ஈஸியா கிடைப்பதில்லை. நிறைய பேர் ஓ பாசிட்டிவா இருக்கிறனால இந்த கேசஸ்ல அது உடனே வந்தா நிறைய டிமாண்ட் இருக்கும். அதுவே பயங்கர டிமாண்ட். அப்ப போலீஸ் டிபார்ட்மெண்ட், அந்த இறந்தவர் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் அதிகாரி, அதுவே போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அவங்களும் டிமாண்ட் பண்ணிருக்காங்க. இது எங்களுடைய உரிமை, எங்களுடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நிறைய பேர் தேவையா இருக்காங்க ஓ பாசிட்டிவ், அவங்களுக்கு கொடுக்கணும்னா சட்டத்தின் படி கொடுக்க முடியாது அப்படின்னா யாரு பதிவு பண்ணிருக்கிறாங்களோ அப்படி ஹாஸ்பிட்டல் மூலமா வரதான் கொடுக்கலாம்னு சொல்லி அதிகாரிகள் அதுக்காக போராடி இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில முதல் நாளே அந்த இறந்த சரிதான், அதுல இருந்து எடுக்கப்பட்ட உறுப்பு இப்ப ஒரு நாள் கடந்தாகிவிட்டது. இன்னொரு ஒரு கிட்னி எல்லா உறுப்புகளும் அங்கங்க ஆபரேஷன் பண்ணி லிவர் எல்லாம் ஆபரேஷன் சர்வ சிகிச்சை பண்ணி எல்லாம் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு கிட்னி மட்டும் இருக்குது. இதை யாரும் வாங்குவதற்கு ஆள் இல்லை. எல்லா ஆஸ்பத்திரி கிட்ட 300 ஆஸ்பத்திரி அதுல இணைந்திருக்கிறாங்க. பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். அப்ப எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் இந்த இன்விடேஷன் அனுப்பியிருப்பாங்க. யாராவது கேட்டாங்கன்னா உடனே ஆம்புலன்ஸ் ரெடியா இருக்கும், இல்ல ஹெலிகாப்டர் ரெடியா இருக்கும். உடனே அதுல அந்த உறுப்பு உடனே அவசரமா கொண்டு போய் 1 மணி நேரத்துல ஆபரேஷன் பண்ணி உள்ள வைக்கணும். அதான் நியமம், திட்டம், காரியங்கள். பாருங்க 3 மணி நேரம் பொறுத்து பார்த்துருக்காங்க. அந்த மெட்ராஸ் வந்து அதிகாரிகள் எல்லாரும் உட்காந்து ராஜாஜி அரசு மருத்துவமனையில எல்லா பிரைவேட் ஹாஸ்பிட்டல் லீடர்ஸ் அங்க இருக்கிறாங்க, லோக்கல் உள்ளவங்க. ஏன்னா எங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் சொல்லி ஒருத்தர் கிடைக்க வாய்ப்பு இல்ல. கடைசியில் அதிகாரிகள் பார்த்துருக்காங்க 1 நாள் ஆகிட்டு இதற்கிடையில ஒரு ஹாஸ்பிட்டல் கேட்டிருக்கிறாங்க. அவங்க கேட்டவங்க அவங்களுக்கு அனுப்பலாம்னு சொல்லி இங்க தயார் பண்ணி ரெடியா இருக்குமா, அந்த ஹாஸ்பிட்டல் இப்ப எங்களுக்கு வேண்டாம், எனக்கு கேஸ் இல்லைன்னு சொல்லி கேஸ் ரெடியா சொல்லி வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. கேட்டவங்களும் வேண்டாம்னு சொல்லியாச்சு. இப்ப கிட்னியும் ரொம்ப 1 நாள் ஆனதுனால அது வலு இழந்திருக்கும், அல்லது இதனால ஒரு பிரோஜனம் இருக்காது, வச்சாலும் ஆபரேஷன் வச்சாலும் சக்சஸ் ஆகாது. அதை அவங்க டாக்டர்லாம் ஆலோசனை பண்ணி இந்த கிட்னியை வந்து வேஸ்ட் பண்ணிடுவோம், இதுக்கு மேலே யாருக்கு கொடுத்து பிரோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி அதை வந்து அது உபயோகத்திற்கு இல்லை என்று சொல்லி
அவர்கள் அதை தீர்மானித்து சர்டிபிகேட் அப்படிதான் எழுதியிருக்காங்க. இது போகாது, இது சரியாகாது. ஏன்னா ஒரு நாள் ஆயிட்டு இந்த வீடியோ கிடைச்சிட்டு எந்த ஒரு உறுப்புல வச்சாலும் இதனுடைய சட்டத்தில் வச்சாலும் இதனுடைய வேகம் இருக்காது, அதனால இது கொடுத்ததுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி அதை நிராகரித்துட்டாங்க. அப்படி நிராகரித்து அதை வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை தான் எங்க அப்போலோ டிபார்ட்மெண்ட்ல நிறைய பேர் அப்போலோல இருக்கிறாங்க, கிறிஸ்தவங்க இருக்காங்க. அந்த பைபிள் ஃபீல்ட் எனக்கு வாரந்தோறும் வியாழக்கிழமை நான் பைபிள் ஃபீல்ட்ல சில நேரங்களில் அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்துருக்கேன். டாக்டர்ஸ் வருவாங்க, நர்சஸ் வருவாங்க. நான் டயாலிசிஸ் பண்ணும்போது நிறைய நர்சஸ் எனக்கு தெரிவிக்க வருவாங்க, ஆலோசனை பெற்றுக்கொள்ள வருவாங்க. அங்கேயே ஒரு ஊழியம் தான் பண்ணி கொண்டிருந்தேன். ஆகவே அப்போலோ ஹாஸ்பிட்டல் எல்லாரும் என்ன வந்து பாஸ்டரா ஊழியரா தான் எல்லாருக்கும் தெரியும். ஆகவே அவங்கெல்லாம் நிறைய பேர் ஜோம் பண்ணாங்க, ஹாஸ்பிட்டல்லயே நிறைய பேர் ஜோம் பண்ணாங்க. அப்ப அந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் சொன்னாங்க, எங்கிட்ட ஒருத்தர் இருக்கிறாரு, அரை மணி நேரத்தை அவர் அட்மிட் பண்ணிடலாம். ஆனா அவர் வந்து கர்த்தருடைய பிள்ளை, கடவுளை ரொம்ப நம்புறவர், இயேசு ஊழியம் செய்றவர், அவருக்கு இதை வச்சோம்னா சரியாயிடும், எங்களுக்கு கொடுப்பீங்களான்னு கேட்டுருக்காங்க. அப்ப இந்த அதிகாரிகளுக்கு வேஸ்ட் தானே பண்ண போறோம், நீங்க எதுனாலும் செஞ்சுக்கோங்க, எடுத்து போங்கட்டான். அப்ப அந்த அப்போ அதை எடுத்து வந்துட்டு எனக்கு கால் பண்ணாங்க. எனக்கு இதெல்லாம் பிறகுதான் எனக்கு தெரியும். ஆகவே டாக்டர் அறுவை சிகிச்சை பண்ற டாக்டர்ஸும் சரி வச்சு பார்ப்போம், இவர் டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, இவர் வச்சு பார்ப்போம், ஆபரேஷன் பண்ணி செட் ஆயிட்டுனா ஆகட்டும், இல்லாட்டா யாருக்கு நஷ்டம், அவருக்கு நஷ்டம்னா நமக்கு நஷ்டம் இல்லை. என்ன ஆபரேஷன் பண்ணி 3 மாசம் கழிச்சு சரியாயிடுவார், பார்ப்போம், அவர் டயாலிசிஸ் பண்றது கண்டினியூ பண்ணட்டும், எதுக்கு அறுவை சிகிச்சை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஏனோ தானோட்டு அந்த அறுவை சிகிச்சையை பண்ணாங்க. இது எவ்வளவு தூரத்துக்கு சக்சஸ் ஆகும் ஒரு பெரிய கேள்வி. ஆனா கர்த்தருடைய கிருபையினால, அனைவருடைய ஜெபத்தினால அந்த ஆபரேஷன் நடக்கும் பொழுது டாக்டர் உடம்புல காரியம் அந்த கிட்னியை என்னுடைய சரீரத்தில் எடுத்து அந்த கிட்னியை உள்ள வைக்கும் பொழுது அந்த கிட்னி அந்த நரம்புகளெல்லாம் இணைத்து வைத்து ஒரு 15 நிமிஷம் பார்த்துக்கிறாங்க. 15 நிமிஷம் பார்க்கும் பொழுது அந்த வைத்த கிட்னி சரீரத்தில் உள்ள மற்ற உறுப்புகளை கூட தானாகவே இயக்காது. சொன்ன காரியம் எப்பவுமே அறுவை சிகிச்சை பண்ணோம்னா 10% தான் அந்த உறுப்புகள் செயல்பட ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமா தான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஆனா உங்களுக்கு வச்ச உடனே 100% ஒர்க் பண்ண உங்களுக்கு ஆச்சரியம். ஐசியூலதான் வச்சிருந்தாங்க. அவங்க முதல்ல ஒரு எல்லாருக்கும் அந்த அறுவை சிகிச்சை பண்ணவங்க, கிட்னி அறுவை சிகிச்சை பண்ணவங்களுக்கு முதல்ல ஒரு 1/2 லிட்டர் தண்ணி கொடுப்பாங்க. அது வந்து லிக்விடா அந்த இதுல டீப்ல கொடுப்பாங்க. அப்ப அந்த 1/2 லிட்டர் தண்ணியை கொடுப்பது பாரு, எனக்கு 1 லிட்டர் கொடுத்து பார்த்தாங்க, ஏன்னா நல்லா இயங்குதே அப்படின்னு. 1 லிட்டர் கொடுத்தா ஒரு 20 நிமிஷத்துல அது வந்து யூரினா பாஸ் பண்ண ஆரம்பிச்சு, கிட்னி நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சு. உடனே அதை இன்னொரு 1 லிட்டர் கொடுத்து பார்த்தாங்க, 2 லிட்டர் கொடுத்து பார்த்தாங்க, 3 லிட்டர் கொடுத்து பார்த்தாங்க, 4 லிட்டர் கொடுத்து பார்த்தாங்க. முதல் நாளே 10 லிட்டர் கொடுத்தாங்க. இதுவரைக்கும் யாருக்குமே சரீரத்தில் அப்படி கொடுத்ததே கிடையாது. ஆனா 10 லிட்டர் தண்ணி கொடுத்தா 9 லிட்டர் தண்ணியும் 80%, 9.80, 9 லிட்டருக்கு மேல இந்த நீர் வெளியே வந்து சாதாரண மனிதனை காட்டு வேகமா காட்டுச்சு. அவருக்கு ஆச்சரியப்பட்டு இப்படி ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் திருப்பி ஒரு 10 லிட்டர் கொடுத்தா மீதி இருந்த தண்ணி எது சரீரத்துல மீதி இருந்துச்சு அந்த தண்ணி வெளியே வந்து 10க்கு 10 வந்துட்டு அதுக்கு போய் மேல இருந்த தண்ணி வெளியே வந்து அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். இப்படிப்பட்ட ஒரு அற்புத மனிதர் நாங்க பார்த்தது இல்லைன்னு சொல்லி அந்த ஆபரேஷன் பண்ண அந்த டாக்டர் சொன்னார், சௌந்தர பாண்டியன், உங்களை பத்தி சொன்னாங்க, இயேசுவை பத்தி எல்லாம் சொன்னாங்க. நான் ஆபரேஷன் பண்ணது நான் சொன்னேன், நான் தான் ஆபரேஷன் பண்ண போறேன், நான் ஆபரேஷன் பண்ணதான் கிட்னியை வைக்க முடியும், நீங்க ஏசு காப்பாத்துவாரு, அவர் கடவுள் காப்பாத்துவாரான்ட்டு நான் கேள்வி பண்ணிட்டு தான் உங்களை ஆபரேஷனே ஆரம்பிச்சேன். ஆனா ஆபரேஷன் பண்ண பிறகுதான் தெரிஞ்சிச்சு உங்க கடவுள் உண்மையிலேயே சொல்லி. போனா எல்லா டாக்டரும் என்ன கையெழுத்து கும்பிடுவாங்க. என்ன பார்க்க கிட்னி டாக்டர் அருள் பிரசாத் என்ன பார்த்து வேற நீங்க ஒரு வித்தியாசமான மனிதர். அதுக்கப்புறம் என்னுடைய மினிஸ்ட்ரி பத்தி கேட்க ஆரம்பிச்சாரு, நீங்க எப்படி எல்லாம் ஊழியம் செஞ்சீங்க, எங்கெல்லாம் ஊழியம் செஞ்சீங்க, என்னெல்லாம் செஞ்சீங்க, ஏன்னா உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு மிரக்கல்ஸ் நடந்துச்சு, எங்களுடைய மருத்துவ துறையிலே நாங்க இப்படி கண்டதே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ஆச்சரியப்பட்டது. இன்னைக்கு அநேக கிட்னி பேஷண்ட்ஸை கவுன்சிலிங்காக எனக்கு போன் பண்ணி கனெக்ட் பண்ணி விடுவாங்க டாக்டர், அவங்களுக்கு கொஞ்சம் ஆலோசனை கொடுங்களேன், ஏன்னா டாக்டரால செய்ய முடியாத கர்த்தர் செய்ய வல்லவர். அல்லேலூயா. இதுக்கெல்லாம் மூல காரணம் என்னன்னா அநேகருடைய ஜெபம். அல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். அல்லேலூயா. அவங்க மத்தியில் வந்திருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா நீங்க 40 நாளா ஜெபம் பண்ணிருக்கிறீங்க. சொல்லும்போது நாங்க 40 நாள் ஜெபம் பண்ணி முடிச்சிருக்கோங்க, நீங்க வந்தீங்கன்னா அது ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, நல்லது. ஆனா எனக்கு டாக்டருடைய அறிவுரை ரொம்பலாம் அடையக்கூடாது இப்ப இருக்கிற சூழ்நிலையில. இப்பதான் 1 வருஷம் முடிஞ்சிருக்கு. ஆனாலும் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் எப்பவுமே அமைதியா இருக்க முடியாது.
நான் அங்க மல்லாங்கல்ல இருக்க சில ஊழியர்கள் சொன்னாங்க, கொஞ்சம் கவனமா இருக்க எவ்வளவு டைட் ஷெடியூலா கொடுக்கீங்க அப்படின்னா, நான் சொன்னேன், நான் டைட் ஷெடியூல் கொடுக்க நானா வாலண்டியரா கொடுக்கல. போன முறை டாக்டர் பார்க்கும்போது நான் சொன்னேன், வெளியே போலாமா அப்படின்னு கேட்டேன், ஊழியம் செய்ய போலாமா, பிரசங்கம் பண்ண போலாமா. அப்ப அவர் சொன்னா தாராளமா நீங்க போலாம், ஏன்னா உங்களுக்கு சரீரம் 100% ஃபிட் ஆயிடுச்சு. அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, அவர் என்ன சொன்னாரு, நீங்க ஊழியத்துக்கு நீங்க வெளியே போய் டீச் பண்ணலன்னா உங்க உடம்பு ரொம்ப பெருசாயிரும், பிறகு பிரச்சனை வந்துடும். அதனால நீங்க போய் நல்லா ஊழியம் செய்யுங்க, நல்லா பேசுங்க, நிறைய மக்களுக்கு உங்களுடைய இயேசுவின் அன்பை சொல்லுங்க டாக்டரே சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆகவே கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக இந்த சாட்சியை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். எனக்கு கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த அனுபவத்தை தேவன் கொடுத்ததே சாட்சி சொல்றதுதான். அல்லேலூயா. இதுக்கு முன்னால ஊழியம் பண்ணிருக்கிறேன் 25 ஆண்டுகள். அநேகருடைய சாட்சிகளை நான் கேட்டுக்கிறேன். அப்ப சில நேரங்கள் நினைப்பேன், எனக்கு இப்படிப்பட்ட சாட்சிகள்லாம் வரலையே. ஏன்னா ஊழியக்கார பிள்ளையா வாழ்ந்தேன். ஒருவேளை நெருக்கங்கள், பொருளாதார பிரச்சனை, அது ஒரு பெரிய ஒரு அற்புதமான சாட்சியை நான் இன்னும் காணலையே, பார்க்கலையேன்னு சொல்லி சில நேரம் நினைச்சது உண்டு. ஆனா கர்த்தர் அந்த பாதையில நடத்தி, அந்த பாதையில் நடத்தும் போதுதான் ஆயிரக்கணக்கான மக்களை நான் சந்திக்க நேரிடும். அந்த வேதனையோடு கூட, அந்த பிரச்சனையோடு கூட, கணக்கத்தோடு கூட, இந்த கேரளாலாம் இருக்கும்போது, கேரளா அதாவது இந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக அலையாத இடம் கிடையாது. இந்தியாவில் யாரெல்லாம் சிறந்த மருத்துவரும் அங்கெல்லாம் அனுப்பிச்சாங்க. நாங்க போராட்டம் பல ஊழியர்கள் எங்களுக்காக பணம் செலவழித்து எல்லாத்தையும் செலவழித்து எப்படியாவது சுகமானம் பிரதர்ன்னு சொல்லி அநேக எங்களுக்கு பின்னால உங்களுடைய கரங்களை கோர்த்தான், பணங்களை செலவழித்தாங்க. பாம்பேக்கு அனுப்பிச்சாங்க. ஒரு வாரம் அங்க போய் தங்கிருங்க, எல்லா சினிமா ஸ்டார்ஸ் எல்லாம் பாக்குற பெரிய டாக்டர், அவர்கிட்ட போய் ஒரு வாரம் தங்கிருங்க. அவர் அந்த சாப்பாடு இந்த சாப்பாடு எல்லாத்தையும் மாற்றி கொடுத்தா எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு அவர் சோதித்து பார்த்தாரு. அங்க ஒண்ணு ஆகல. இனி அடுத்த வருஷத்துக்கு பூனாக்கு அனுப்பிச்சாங்க. பூனாவுக்கு ஒரு 10 நாள் தங்கியிருந்தேன். அங்க அந்த டாக்டர் எனக்கு ஸ்பெஷல் மெடிசனை தயார் பண்ணார். என்னுடைய காரியங்களை அறிந்து அவர் உட்காந்து எனக்கு மெடிசன் தயார் பண்ணி கொடுத்தார். அவர் மூலமா நிறைய பணமா இருக்காங்க. ஆனா அந்த மருத்துவம் கேட்கல. கேரளாவுக்கு அனுப்பி வச்சாங்க. ஒரு இடத்துல 15 நாள் போய் தங்க, நானே என் மனைவியும். அங்கேயும் கிட்னி பேஷண்ட்ஸ் நிறைய இருக்கிறாங்க. அங்கேயும் தங்கி பார்த்தோம், அங்கேயும் வாய்ப்பு இல்லை. திருப்பி இன்னொரு கேரளாவுக்கு ஒரு இடத்துக்கு அனுப்பினாங்க. அங்கேயும் ஒரு 20 நாள் தங்கணும், அங்கேயும் ஒரு மாற்றம் இல்லை. பெங்களூருக்கு அனுப்பி வச்சாங்க. பெங்களூர்ல போய் 10 நாள் தங்கியிருந்தோம், அங்கேயும் வாய்ப்பு இல்லை. எந்தெந்த ஹாஸ்பிட்டல் இப்ப எல்லா இந்தியாவில் இருக்கிற பெஸ்ட் எல்லாத்தையும் பார்த்தாரு. கடைசியில் அமெரிக்காவுக்கு அனுப்புறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க மக்கள். போய் அங்கேயாவது போய் சுகமாயிட்டு வந்துட்டோம் சொல்லி அங்கேயும் கேட்டு பார்த்தா என்னுடைய கேஸுக்கு அங்கேயும் ட்ரீட்மெண்ட் வந்து அந்த இங்க என்ன இந்தியாவில் என்ன பண்றோமோ அதே தான் அங்கேயும் பண்ண முடியும், இதுக்கு மேல பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சிங்கப்பூருக்கு போனான்னு சொன்னாங்க. பல விதங்களில் எல்லாரும் பிரயாசப்பட்டாங்க. ஆனா கர்த்தர் இந்த நாட்களிலே எங்கெல்லாம் போய் யாரெல்லாம் நான் சந்தித்தனோ அவர்களுக்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கணும், அவர்களை ஆற்றவும் தேற்றவும், அவர்களோடு கூட பயணிக்கவும், அவருடைய தேவைகளை அறிந்தேன். நான் அந்த பள்ளியில் இருக்கிறனால வேதனை என்னன்னு தெரியும், பிரச்சனை என்னன்னு தெரியும். அவர்களுக்கு உதவி செய்யவும் தேவன் எனக்கு கிருபை கொடுத்தார். இன்னைக்கு அநேகருக்கு ஆறுதலா இருக்க தேவன் என்னை பயன்படுத்தி அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் கூட உங்கள் மத்தியில தேவன் அழைப்பதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உண்மையில எனக்கு நன்மை செய்த தேவன் உங்கள் வாழ்க்கையை நன்மை செய்ய ஆயத்தமா இருக்கிறார். எவ்வளவுதான் பெரிய பிரச்சனை இருந்தாலும், மழை கூட இருந்தாலும், ஒருவேளை பல ஆண்டுகளான வியாதிகளா இருந்தாலும் சரி, ஒருவேளை மருத்துவரால் கைவிடப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, என் தேவனுக்கு அது லேசான காரியம். அல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர். உங்கள் ஜெபம் ஒரு நாளும் வீண் போகாது. 40 நாள் தேசத்திற்காக சபைக்காக மக்களுக்காக ஆத்மாவுக்காக ஜெபித்த ஜெபங்களுக்கு தேவன் பதில் கொடுப்பது மாத்திரமல்ல, உங்கள் தனிப்பட்ட வாழ்வுக்கு, உங்களுடைய குடும்ப வாழ்விற்கு, உங்களுடைய எல்லா காரியங்களுக்கும் உங்களுடைய ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுத்து மன விருப்பங்களை அவர் அருள் செய்து ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நீங்க நல்ல 40 நாள் ஜெபித்து நல்ல ஜெபத்துல நீங்க நல்லா தைரியம் ஆகிட்டீங்க. அதுக்கு அடுத்த அளவுக்கு நீங்க எப்படி என்ன செய்ய வேண்டும் என்று சொன்ன நேற்று இரவுல நான் உட்கார்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்த பொழுது தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த சில காரியங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக நான் தெரிவிக்க நான் ஆசைப்படுகிறேன். இந்த ஆண்டு எங்களுக்கு ஆண்டவர் தேவன் வாக்கு வந்து ஏசியா தீர்க்கதரிசி புத்தகம் 60ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனம். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம் தான். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது. ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்தமான வசனம். ஆனால் இன்று உங்களோடு கூட பேசுவதற்கு அதை வாசித்த பொழுது ஆண்டு நடத்தி சொன்ன காரியம் 22ஆம் வசனம், கடைசி வசனம். 22ஆம் வசனம், சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்து ஜாதியுமாவான், தற்றாகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஏற்ற காலத்துல
சரியான காலத்துல நாம் இருக்கிறோம். உங்களை என்னையும் தேவன் பயன்படுத்துகிற காலம். என்ன காலம்? பயன்படுத்துகிற காலம். உங்களை என்னையும் தேவன் உபயோகிக்கிற காலம். ஒருவேளை நீங்க மேடையில வந்து பேசுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கலாம். அந்த காரியம் அந்த தாளந்துகள் இல்லைன்னு சொல்லி நீங்க கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை எங்கு வைத்திருக்கிறாரோ, எந்த சூழ்நிலையில வைத்திருக்கிறாரோ, எந்த பகுதியில வைத்திருக்கிறாரோ அங்கு தேவன் உங்களை பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப எல்லாருமே மேடையில வந்து பேச முடியாது. சிலர் தான் ஆண்டவர் மேடையில பயன்படுத்துவார், சிலர் தான் பாட்டுக்காரரா பயன்படுத்துவார், சிலர் தான் ஆராதனைக்காரரா பயன்படுத்துவார். ஆனா அதை காட்டிலும் மேலாக உங்களை உங்கள் ஸ்தானத்திலே, உங்கள் வேலை ஸ்தலத்திலே, உங்களுடைய வீடுகள் இருக்கிற படுகையில, உங்களுடைய உற்றார் மத்தியில உங்களை தேவன் பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. நாம் மேலான அனுபவம் பாருங்க. அதை சீக்கிரமாய் அவர் தீவிரமாய் செய்ய போகிறார். அது எப்படி செய்வாரா? அது செய்வதற்கு அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? 20ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும். முதல்ல உங்களுடைய துக்கத்தை எல்லாம் முடிவு பண்ணுகிறார், எல்லாம் நிறைவேற்றினார். உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியம், உங்களுடைய ஜெபத்திற்கு ஏற்ற பதில்கள் எல்லாவற்றையும் கொடுத்து நீங்கள் தேவனுக்காய் பிரகாசமா இருப்பதற்கு, தேவன் உங்களை பயன்படுத்துவதற்கு முதல் உங்களுடைய தேவைகளை எல்லாம், உங்களுடைய விருப்பங்களை எல்லாம் தேவன் நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கே பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பாலியோ அவருடைய சாட்சியை சொல்லுவாங்க. அவர் தென்கொரியால பெரிய சபை, லட்சக்கணக்கான சபை. ஆனா முதல்ல 4 பேர் தான் அவர் சபையில இருந்தாங்க. அப்ப அவரு ஒரு அம்மாவை அடிக்கடி கூப்பிடுவார், வந்து நீங்க வந்து எங்க சபைக்கு வரணும், எங்க சபைக்கு வரணும்னா அவங்க நிறைய பணக்காரங்க. அப்ப அந்த அம்மா வந்து சரி நான் வாரேன்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப கூப்பிட்டு, அந்த நாட்கள் அது புத்த மதத்தை சார்ந்த இடம், அந்த இடம் இந்த சவுத் கொரியா. ஆகவே சபை என்பது ரொம்ப அரிதாக இருக்கு. அப்ப இவர் ஒரு வீட்டுல, ஒரு குடிசை வீட்டுல தான் இருந்து ஆராதனை நடத்திட்டு இருக்காரு. அப்ப கீழே ஒரு பாய் விரிச்சு உட்காந்துருக்காரு. உட்கார்ந்து கூட சரியான நாற்காலிகள் எல்லாம் கிடையாது. அந்த அம்மா ஒரு நல்ல விளைவு இருந்த கார்ல வந்து இறங்கியிருக்காங்க. இவர் கூப்பிட்டாருன்னு வந்துட்டு, அவங்களுக்கு பெரிய பண பிரச்சனை, கடன் பிரச்சனை. இவர் வந்து ஏசு உங்களுக்கு நன்மை செய்வார், நன்மை செய்வார், இங்க வாங்க ஜோமோன்னு கூப்பிட்ட உடனே ஏசுட்ட போன நன்மை கிடைக்கும் சொல்லி அவங்களும் நம்பி வராங்க. வந்து இவர் இருக்கிற இடத்த பார்த்துட்டு, இவருக்கு சரியான சேர் இல்ல, உட்கார்ந்துக்கு சரியான விரிப்பு இல்ல, இவர் ரொம்ப கஷ்டத்தோட உட்கார்ந்துட்டு இருக்காரு. இவர் சொல்றாரு, எனக்கு உங்களுக்கு ஆண்டவர் உங்களுடைய கடன் எல்லாம் நிவர்த்தி பண்ணிடுவாரு. அப்ப அந்த அம்மா கடன், உனக்கே உட்கார்ந்துக்கு ஒண்ணுமே இல்லையே, உனக்கே சரியான இடம் இல்லையே, உனக்கும் ஆண்டவர் செய்யாம எனக்கு எப்படி செய்வாரு? அப்படின்னு அந்த கேள்வி அவருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா பயந்து, ஆமா நான் இயேசுவை பத்தி சொல்றேன்னா முதல்ல எனக்கு அவர் செஞ்சிருக்கணும், எனக்கு அவர் நன்மை செஞ்சிருக்கணும், நான் அந்த அன்பை நான் ருசிச்சிருக்கணும். அப்ப ஆண்டவரை கவர்மெண்ட் சொன்னாங்க, ஆண்டவரே இனிமே இந்த சபையின் காரியங்களை மாற்றித்தார் ஆண்டவர், மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சியாக இருக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணும் பொழுதுதான் கர்த்தர் நிறைய தரிசனங்களை கொடுத்து பெரிய சபையை உருவாக்க அவருக்கு திட்டம் கொடுத்து, தரிசனத்தில் அவர் போக 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 இன்னைக்கு லட்சங்கள் கொண்ட 10 லட்சத்துக்கும் அதிகமான விசுவாசிகள் கொண்ட போதகராய் தேசத்திலே, உலகத்திலே தலை சிறந்த போதகராய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நான் உங்களை என்ன ஆண்டவர் பயன்படுத்தணும், முதல்ல இங்கிருந்து என்னுடைய துக்கத்தை, உங்களுடைய துக்கத்தை அவர் மாற்றணும், அதை விடுதலை ஆக்கணும், உங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்யணும், உங்களுக்கு ஒரு நன்மைகளை செய்யணும். அப்பதான் நம்ம போய் சாட்சி சொல்ல முடியும். அப்ப அவங்களுடைய அந்த ஜெபத்திற்கு தேவன் என்று பதில் கொடுத்து உங்களை தீவிரமாய் பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. பாருங்க, முதல்ல அவர் வந்து நமக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர். நம்முடைய துக்க நாட்கள் முடிந்து போகும். 21ஆம் வசனத்தை பாருங்க, ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றென்றைக்கும் பூமியை சுதந்திரிக்கும் குடிகளும் நான் நட்ட பிள்ளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கரத்தின் கிரியைகளுமாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. முதல்ல நம்முடைய தேவைகளை சந்திச்சிருவாராம், அடுத்து அவர் நம்மளை பயன்படுத்த ஆரம்பிப்பார். அல்லேலூயா. இதுவரைக்கும் நம்ம ஏதாவது செய்யணும்னு பிரயாசப்பட்டிருக்கலாம், ஆனா இனிமே ஆண்டவர் உங்களை நீங்கள் ஜெபத்துல 40 நாளும் தேசத்திற்காக காரியங்களுக்காக ஒரு எதிர்பார்ப்போடு கூட ஜெபித்து ஜெபத்துல நீங்க உங்களை ஈடுபடுத்திக் கொண்டபடினால தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிற அடுத்த காரியம், முதல்ல உங்களுடைய துக்கத்தை எல்லாம் நிவர்த்தி பண்ற போது உங்களை பயன்படுத்த அவர் ஆயத்தமா இருக்கும். இரண்டாவது, துக்கத்தை மாற்றிட்டு அவரே உங்களை கரங்கள் எடுத்து பயன்படுத்த போறார். ஏன்னா இதுவரைக்கும் நீங்களே என்னதான் யோசிச்சு பண்ணிருக்கீங்க, பூமியை சுதந்திரிக்கும் இந்த உலக வாழ்விலே மேன்மையான வாழ்க்கையை வாழ்வதற்கு, வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு, இந்த பூமியிலே ஒரு நன்மையான வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவன் என்ன செய்வார், நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி, தேவனே ஆண்டவரே இந்த உலகத்தையே படைத்த ஆண்டவர், சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் சொல்றாரு நான் மகிமைப்படும்படி அவர் இந்த கரத்தின் கிரியைகளா இருக்கிறார்.
அப்ப நீங்க போகும்போதெல்லாம் உங்க கூட ஆண்டவர் வர போகிறார். நீங்க பேசும்போதெல்லாம் ஆண்டவர் மகிமைப்பட போகிறார். நீங்க சாட்சி சொல்லும் போது ஆண்டோட நாம் மகிமைப்பட போகிறது. நீங்க உட்கார்கிற இடங்களை, எதிர்க்கிற இடங்களை, நீங்க பார்க்கிற இடங்களை, நீங்க பேசுற இடங்கள்ல யாரெல்லாம் நீங்க பழகுறீங்களோ தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்த போறீங்க. அல்லேலூயா. அதற்கு ஆண்டவர் ஆயத்தமாயிட்டார். ஆகவே சொல்றாரு, சீக்கிரமா தீவிரப்படுத்த நான் விரும்புகிறேன், தீவிரப்படுத்த விரும்புகிறேன், தீவிரமாக இதை செய்ய விரும்புகிறேன். நாட்கள் மிகவும் குறைவா இருக்கு. போன வருடம் வந்த அந்த கொரோனாவின் தாக்கம் இன்னும் முடிஞ்ச பாடல. இப்ப என்ன சொல்றாங்க, நேரத்துடைய நியூஸ் பார்க்கும் பொழுது தென்னிந்தியாவில் ஒரு புதிதான வைரஸ் தொற்று வந்து கொண்டிருக்கிறது, ஒரு பயம் வந்து கொண்டிருக்கிறது. இப்படி நிறைய பயமும் கலக்கமும் கொடுத்து அது அரசியல்வாதிகள் செய்யறாங்களா, எலெக்ஷன் காண்டி செய்யறாங்களா, எதுக்கு செய்யறாங்க யாருக்குமே தெரிய புரியுறது இல்லை. பிசினஸ் காண்டி செய்யறாங்களா, யார் என்ன பண்றாங்க ஒருத்தராலையும் புரிஞ்சு கொள்ள முடியும். உலகமே ஸ்தம்பித்து நின்று கொண்டிருக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய மகிமைக்காக பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. நாட்கள் கடைசி நாட்கள் என்று சொல்லி அநேக சொல்றாங்க, தீர்க்கதரிசி சொல்றாங்க. வசனங்கள் அதுக்கு நிர்மாணம் பண்ணி காமிக்கிறது. எல்லாத்தையும் நம்ம பார்க்கிறோம். நாட்கள் எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது, எல்லாத்தையும் வேத வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது கடைசி நாட்கள், இது கடைசி நிமிட துளிகள் என்பதை நம்ம சரியா அறிந்து கொள்ள முடிகிறது. ஆனாலும் இந்த நாட்கள் ஆண்டவருக்கு என்ன தேவை? ஆத்துமா தேவை. ஆண்டவருக்கு என்ன தேவை? பரலோகத்தை பரிசுத்தமாக நிரப்புகிற அந்த காரியங்கள் தேவை. இன்னைக்கு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக பாட்டு படிச்சாங்களே, பரலோகத்தை இந்தியர்கள் நிரப்புவார் துதியுங்கள். எவ்வளவு ஒரு வல்லமையான அந்த தரிசனத்தோடு பாடல் அந்த பாடலாம் பாருங்க. அவ்வளவு 50 வருஷத்துக்கு முன்னால கனவு கண்ட அந்த தீர்க்க தரிசனங்கள் இந்த நாட்களிலே தேவன் நிறைவேற்ற உங்களை என்னையே பயன்படுத்தப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்படி தேவன் நம்ம பயன்படுத்தணும்னா நம்ம அவருக்கு எப்படி நம்ம அவரோடு கூட இணைந்து பணியாற்ற முடியும்? தேவன் கொடுக்கிற அந்த அபிஷேகத்தை நான் பெற்று எப்படி நம்ம காரியங்களை சாதிக்க முடியும்னு சொல்லி நான் பார்த்து உங்களுக்காக நான் சொல்லிப்பேன். பாருங்க, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்துல ஒரு வாலிபனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வாலிபனை குறித்து அவனை தேவன் தீவிரமாய் பயன்படுத்துவது. ஏன்னா அந்த வசனத்தை நம்ம பார்த்தோம், சின்னவன் 1000 சிறியவன் வளத்திற்கு அதிகமான், கர்த்தராகிய நான் தீவிரமாய் நடப்பிப்பேன். சீக்கிரமா செய்யணும், தீவிரமாய் நிறைவேற்றணும், உடனே செய்யணும். நேரம் தாழ்த்தக்கூடிய காரியம் அல்லது உடனே செய்யணும். அப்ப தீவிரமாய் காரியங்களை கர்த்தருக்காக செய்வதற்கு ஆண்டவர் ஒரு அபிஷேகத்தை தேவன் வைத்திருக்கிறார். என்ன வச்சிருக்கிறாரு? அபிஷேகத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஒருவேளை இதுவரைக்கும் நீங்க ஏனோ தானோ வந்து ஏதோ ஆலய ஆராதனைக்கு வந்த ஒரு விசுவாசியா இருக்கிறேன், அல்லது இந்த அப்போது அழைக்கிறாங்க, அது போகணும், கண்டிப்பா என்னோட கேள்வி கேட்பாங்க, அல்லது எனக்கு ஒரு நன்மை கிடைக்குமா அதனால நான் ஆலயத்துக்கு போறேன், இப்படின்னா பல நோக்கத்தோடு கூட ஆலயத்துக்கு வந்திருக்கலாம், விசுவாசிகளா இருந்திருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே தேவன் தீவிரமாய் அவருடைய காரியத்தை நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கு ஒரு விசேஷித்த அபிஷேகம் தேவை. என்ன தேவை? அபிஷேகம் தேவை. இந்த நாட்களில் பாருங்களேன், அந்த 9ஆம் அதிகாரத்துல ஒரு வாலிபனை குறித்து எழுதப்பட்டிருக்கிற 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் உட்பிரவேசித்த போது சேனாதிபதிகள் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது அவன், சேனாதிபதியே, உமக்கு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை உண்டு என்றார். அவன் எழுந்து அறை வீட்டிற்குள் பிரவேசித்தான். அவன் அந்த தைலத்தை அவன் தலையின் மேல் வார்த்து அவனை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன்னை கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன். அல்லேலூயா. யெகூ ஒரு சேனாதிபதி, ஒரு ராஜ வம்சத்தை சார்ந்தவன். ஆனால் அவனுக்கு ஒரு ராஜரிகத்திற்கோ ராஜாவாய் அல்லது அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு வாய்ப்பு இல்லாத சூழ்நிலை. ஏன் வாய்ப்பு இல்லாத சூழ்நிலைனா, அந்த நாட்களிலே அங்க அரசாண்ட அந்த ஆகாப் ராஜா, அந்த எசேபேல் அவருடைய அம்மா எல்லாம் வந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தேவனுடைய ஊழியர்களுக்கு விரோதமாக இருந்தவர்கள், பலவிதமான நெருக்கங்களை கொடுத்தவர்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த தேசம் அப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது. ஆகவே சேனாதிபதியா இருக்கிற அந்த யெகூ ஏனோ தானோட ஏதோ ஒரு வேலை செய்யணும், ஒரு பணி செய்யணும், அவங்களுடைய நண்பர்களோடு கூட உட்கார்ந்து அந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த யெகூவை தேவன் எங்க முன்குறித்தார் தெரியுமா? எப்ப அவங்க அபிஷேகம் பண்ணுவதற்கு சொன்னார் தெரியுமா? எப்பொழுது எலியா தீர்க்கதரிசி பயந்து நடுங்கி கொண்டிருந்தான். 1 ராஜாக்களின் புஸ்தகத்துல நீங்க 19ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அவன் எலியா தீர்க்கதரிசிக்கு ஒரு பெரிய சேலஞ்சஸ் வருது. என்ன சேலஞ்ச் வருதுன்னா, அங்க எசேபேல் சொல்கிறார், அவள் தலையை வாங்கலன்னா என் தலையை நீங்க வாங்கிக்கோங்க, என்ன கொன்று போட்டுருங்க, அதற்கு அதிகமாக என்ன செய்யுங்கன்னு சொல்லி அவனுடைய அந்த எசேபேல் கையில இருந்த அந்த எத்தனை அதிகாரிகளோ எத்தனை அதிபதிகளோ எல்லாருக்கும் அந்த சட்டத்தை கொடுத்திருக்கிறார்.
இப்ப எலியாவை தேடி தேடி பாக்குறாங்க. எலியா ஒளிஞ்சு கொண்டிருக்கிறார். எலியாக்குள்ள ஒரு பெரிய தீர்க்கதரிசி தான். கர்த்தருடைய நாமத்தினால பயங்கர வல்லமையான காரியங்களை செய்தவர் தான். அவருக்குள்ளாக பயம் வந்த பொழுது அவர் மரண பயத்தினால தேவனுடைய ஊழியத்தை சரியா செய்ய முடியாம தடுமாறுகிறார். தேவதூதன் வந்து தட்டி எழுப்பி பார்க்கிறான். அவரால் அதற்கு பதில் சொல்ல முடியல. ஆண்டவரே கடந்து வராரு. அவரை பார்ப்பது கூட ஒளிஞ்சு பார்க்கிறார். ஏன்னா அவருக்குள்ளாக பயம் வந்து விட்டது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சூழ்நிலை இந்த நாட்களிலே பயம் என்பது நம்மை ஆட்டி கொண்டிருக்கிறது. எப்படா என்ன நடக்கும், அப்படி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு, இதாயிருமோ பயம் நமக்குள்ளாக, திகில் நமக்குள்ளாக இருக்கிறது. சத்துருவான நாட்களிலே திகிலை கொண்டு வந்து தேவனுடைய ஊழியங்களை, தேவனுடைய பிள்ளைகளை ஊழியங்களை செய்ய முடியாது, தேவனுக்கான மகிமையான காரியங்களை செய்ய முடியாதபடி மடங்கழித்து கொண்டிருக்கிற நாட்கள். ஆனால் தேவன் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். தேவன் உங்களை அபிஷேகத்து வல்லமையாக பயன்படுத்த விரும்புகிறார். இந்த நெருக்கத்தின் நாட்களில், இந்த பயந்த சூழ்நிலையில, இந்த கலக்கத்தின் நாட்களில ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு வீரராக தேவன் பயன்படுத்துகிற நாட்கள். அல்லேலூயா. தேவனுடைய வல்லமை வைத்து பயன்படுத்த விரும்புகிறார். பாருங்க, எலியாவே பெரிய தீர்க்கதரிசியை பயந்து போயிட்டார். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்து, அவன் பேர் யெகூ அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த எலியா பாருங்க, பயந்துட்டு யெகூவை மட்டும் அபிஷேகம் பண்ணாரு. எலிசாவை அபிஷேகம் பண்ணிட்டாரு, இன்னொரு ராஜாவை அபிஷேகம் பண்ணிட்டாரு, யெகூவை அபிஷேகம் பண்ணல. ஏன் அபிஷேகம் பண்ணலன்னா, யெகூ அபிஷேக ராஜா ஆயிட்டானா பிரச்சனை யாருக்கு? ஆகாபுக்கும் எசேபேலுக்கும். எசேபேல் தான் இவனையே கொல்லணும்னு பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கா. அவனுக்கு விரோதம் ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணா எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும். அதனால எலியா அபிஷேகம் பண்ணாமே போயிட்டாரு, எலிசாட்ட கொடுத்து போயிட்டாரு. இப்ப எலிசாவும் பயப்படுறாரு. பெரிய தீர்க்கதரிசிகள் தான். ஆனா மனித சுபாவத்தில் வரும்பொழுது பயம் நம்மை ஆட்கொண்டு விடும். பயம் நமக்குள்ளாக கலக்கத்தை கொண்டு வரும். இங்க பாருங்க, எலிசாவும் பயந்துட்டு ஒரு சாதாரண ஊழியக்காரன் தான் அனுப்பிடுறாரு, நீ போய் அபிஷேகம் பண்ணிட்டு வர. ஆனா அபிஷேகம் யாரால் உண்டானது? கர்த்தரால் உண்டானது. ஹல்லேலூயா. பெரிய ஊழியக்காரர் அபிஷேகம் பண்ணட்டும், சின்ன ஊழியக்காரர் அபிஷேகம் பண்ணட்டும், அபிஷேகம் தேவனால் உண்டானது. ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுக்கிற அபிஷேகம் சாதாரண அபிஷேகம் அல்ல. உங்களுக்கும் எனக்கும் தேவன் வைத்திருக்கிற வரங்கள் சாதாரண வரங்கள் அல்ல. அது இந்த உலகத்திலாம் படைத்த அல்ல சராசரங்களுக்கும் அதிபதியாக இருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனிலிருந்து வருகிற காரியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால சில நேரங்கள் நம்ம நினைப்போம், அந்த பெரிய ஊழியக்காரன் பண்ணாதான் எனக்கு நல்ல வரங்கள் கிடைக்கும், அவருடைய கூடத்துக்கு போனாதான் எனக்கு நன்மை கிடைக்கும். அப்படி இல்ல, சாதாரண மனிதர்களையும் அசாதாரண மனிதர்களாய் மாற்றி உருவாக்கி பயன்படுத்துகிற தேவன் தான் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, அபிஷேகம் அவனுக்குள்ள அந்த தைலத்தை கொண்டது அபிஷேகம் பண்ணவங்க நடைபெற்றது என்ன தெரியுமா? நீங்க தொடர்ந்து நீங்க வாசிச்சீங்கன்னா பாருங்க, 12ஆம் வசனத்துல நீங்க வாசிங்க, 11ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது அவங்க கூட இருந்தவங்க எல்லாம் வரும்பொழுது அந்த வாலிபர்கள் இருக்கிறாங்க, அவங்க எடுத்துருக்காங்க. யெகூவை அவர்கள் நோக்கி சுக செய்தியா என்ன சொன்னா அவன் அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கடுத்து அவங்க கேட்கிறாங்க, அந்த பைத்தியக்காரன் என்ன சொன்னான்? இவரை மட்டும் தனியா உள்ள கொண்டு போனார்ல, மத்தவங்க ஜாலியா இருந்துகிட்டு இருந்தாங்க, பேசிக்கிட்டு இருந்தாங்க, டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேட்கிற அந்த பைத்தியக்காரன் என்ன சொன்னான்? ஆனா யெகூ அவனுடைய வாயிலிருந்து சொன்ன வார்த்தைகள் அதற்கு அது போய் 12ஆம் வசனத்துல வாசிங்க. அது போய் அதை எங்களுக்கு சொல்லும் என்றார். அப்பொழுது அவன், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று இன்னென்ன பிரகாரமாக என்னிடத்தில் சொன்னான் என்றார். பாருங்க, இப்ப யெகூ வாயிலிருந்து சொல்றான், கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் இஸ்ரவேலின் ராஜாவா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க பெற்ற வரங்கள், நீங்க பெற்ற நன்மைகள், நீங்க பெற்ற அனுபவங்களை நீங்கள் சத்தமாய், நீங்கள் உண்மையாய், நீங்கள் நேர்மையாய் அறிவிக்க நீங்க கடமைப்பட்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. யெகூவுக்கு அபிஷேகம் கிடைச்சது அதனுடைய நண்பர்களுக்கு சரியா புரிஞ்சு கொள்ள முடியாட்டாலும் ஓங்கிகளை கேள்வி நின்றலாம், எதிர்த்து நின்றலாம், ஏதாவது சொல்லலாம்ல. ஆனா அதுக்கு முன்னால வந்த ஊழியக்காரன் சொல்றாங்க, பைத்தியக்காரன் சொல்றாங்க. அப்புறம் இன்னைக்கு அவன் யெகூ சொன்னா நான் ராஜா அப்படின்னு சொன்னா ஏற்றுக்கிடுவாங்களா? ஏற்றுக்கிட மாட்டாங்க. ஆனா அவன் வாயிலிருந்து அந்த அபிஷேகம்ங்கிற வார்த்தை வந்தது நிமித்தமாய் தேவனை அபிஷேகம் பண்ணினார், இந்த தேசத்திற்கு ராஜாவாக மாற்றிருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த வசனம் வாசிக்கிறோம், அவர்கள் வஸ்திரங்களை பிரித்து ராஜா வாழ்க என்று சொல்றார். ஹல்லேலூயா. எப்பொழுது தேவனுடைய அபிஷேகம் உங்களுக்காக வருகிறதோ, எப்பொழுது தேவனுடைய வல்லமை உங்களுக்காக வருகிறதோ, உங்களை மக்கள் மதிக்க ஆரம்பிச்சுடுவாங்க.
ஹல்லேலூயா. அது வரைக்கும் கூட ஏளனம் பண்ணவங்களா தான் இருப்பாங்க. அது வரைக்கும் கூட ஜாலியா பேசினவங்களா தான் இருப்பாங்க. அது வரைக்கும் உங்களோட கூட நடந்தவங்களா தான் இருப்பாங்க. கேலி பேசினவங்களா இருப்பாங்க. உங்கள்ட்ட கூத்து பண்ணவங்களா தான் இருப்பாங்க. ஆனா தேவனுடைய அபிஷேகங்களுக்குள்ள வந்துட்டா அந்த அபிஷேகத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் நடுங்க ஆரம்பிப்பார்கள். அவர்கள் தேவனுடைய வல்லமையை பார்க்கும் பொழுது உங்களை மெச்சு கொள்வார்கள். அந்த வல்லமை உங்களுக்காக வரும் பொழுது உங்களுடைய வார்த்தைகள் தேவனுக்கு மகிமையான காரியங்களா இருக்கிறபடினாலே அதன் மூலமே அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. இப்ப நண்பர்களா இருந்தா ஆனா இன்னைக்கு ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டான். இப்ப நம்முடைய நண்பர்கள் அவங்களுக்கு சேனாதிபதியா மாறிட்டாங்க. ஹல்லேலூயா. ஆனா எகுவ தேவன் அபிஷேக காரணம் என்ன தெரியுமா? இதையே சொல்லி பார்த்தாரு எலியாட்டியே. எலியா அதை கேட்கல, பயத்தினால விட்டுட்டான். ஆனா என்னைக்கு தேவனுடைய அபிஷேகத்தை எங்கு பெற்றுக் கொண்டானோ, ஏன் தேவன் ஒவ்வொரு மனிதரை தேர்ந்தெடுக்காருன்னா அதற்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு. உங்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து விசுவாசிகளா இந்த சபையில வச்சிருக்காருன்னா அதுக்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு. ஆண்டவருக்கு ஒரு பெரிய திட்டம் உண்டு. ஒரு சாதாரண நோக்கம் அல்ல. உங்களை கொண்டு அநேகரை ரட்சிக்கும்படியாக, உங்களை கொண்டு தேசத்தில காரியங்களை நிறைவேற்றும்படியாக, உங்களை கொண்டு பரலோகம் மகிழும்படியாக தேவன் இந்த சபையில உங்களை விசுவாசியாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும், உண்மைதான். உங்கள் காரியங்கள் வாய்ப்பை பண்ணுவார், அது உண்மைதான். உங்களை தேவன் பயன்படுத்துவார், அது உண்மைதான். அதை காட்டிலும் மேலாக பரலோகத்திற்கு நீங்கள் பாத்திரவான்களா இருப்பீங்க. பரலோகத்திற்கு நீங்கள் மகிமையான காரியங்களை செய்கிறவர்களா இருப்பீங்க. அதற்கு தான் தேவன் இந்த சபையில அங்கமாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, எகுவுக்கு அந்த காரியம் கிடைச்ச உடனே பாருங்க எல்லாரும் அவனை மெச்சி கொடுக்குறாங்க. நான் ஜார்க்கண்ட்ல ஊழியர் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அங்க ஒரு சாதாரண வாலிபர், படிப்பறிவு இல்லாதவர் தான், சைக்கிள் பஞ்சர் போடுவார். என்ன பண்ணுவாரு? சைக்கிள் பஞ்சர் போடுவாரு. சத்ரா சொல்லி ஒரு மாவட்டம், சத்ரான்னு ஒரு மாவட்டம். அது ரொம்ப தீவிரவாதிகள் நிறைந்த மாவட்டம். அந்த ஊருக்கு போறதுக்கே நிறைய பேர் பயப்படுவாங்க. அந்த ரோடு ஓரத்துல அவர் வந்து அந்த பஞ்சர் கடை வச்சிருக்காரு, சைக்கிள் பஞ்சர் கடை வச்சிருக்காரு. பாருங்க, அவர் ஒரு கத்தோலிக்க சபைக்கு போனவர் தான். ஆனா அவர் திருப்பி ஆண்டவருடைய ஆவிக்குரிய சபை ஒன்றுக்கு சென்று கர்த்தருடைய வரங்களை பெற்றுக்கொண்டார், அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார். தேவனுடைய வல்லமை அவருக்கு கிடைக்க ஆரம்பிச்சு. அவர் அதிகமா ஜெபிக்க ஆரம்பித்தார். பஞ்சர் கடை போன்றவர் தான். ஆனா தினசரி அவர் காலையில் எழுந்து நிறைய 1 மணி நேரத்துக்கு மேல ஜெபிப்பாராம். அந்த நாட்களில ஜெபித்து தேவனுடைய வல்லமை அவர் கிடைக்க ஆரம்பிச்சு. அந்த ஊர்ல நிறைய பேர் ஜெபத்தை பத்தி எல்லாம் சுகம் இல்லாம இருப்பாங்க. அந்த நாட்கள்ல அங்க மந்திரவாதிகள் வந்து அவங்களுக்கு மருந்துகள்லாம் ரொம்ப டாக்டர்ஸ் எல்லாம் கிடையாது. ஆகவே எதுனாலும் இந்த சூடு போடுவாங்க அல்லது வேற விதமான இந்த மாந்திரிகள் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மருந்துகள் தான் உட்கொள்ளணும். அதான் அந்த ஆதிவாசி மக்கள் செய்யறது வழக்கம். ஆனா இந்த மனிதர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய வரங்களை பெற்றுக்கொண்டதுனால, ஜெபிக்கிற மகனா இருந்ததுனால, இந்த சைக்கிள் கடையில பஞ்சர் போட்டுட்டு இருக்கும் போது யார் யாரெல்லாம் வருவாங்களோ, சைக்கிள் பஞ்சர் போடும் போது பேச்சு கொடுப்பாங்கல்ல, பேச்சு கொடுக்கும் போது அது வீட்டுல உள்ள பிரச்சனை, எங்க வீட்டுல அந்த சோகம் இல்லாம இருக்காங்க, அவங்க எப்படி பிரச்சனை இருக்காங்க, வாங்க நாங்க ஜோம் பண்ணலாம், எங்க இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார்னு சொல்லுவாங்க. அப்ப ஒவ்வொருத்தரா வந்து யாராவது வந்து அவங்க குடும்பத்தின் மக்களை கூட்டு வந்தாலும் ஜெபிக்கும் பொழுது அங்க சுகமான உடனே இப்படி அவரை பத்தி தெரிய ஆரம்பிக்க கூட்டம் கூட ஆரம்பிச்சு. கடைசியில சைக்கிள் கடை நான் விட்டுட்டு அவர் அந்த மழை காலத்துக்குள்ள போய் ஒரு சின்ன இடத்துல அவர் வீட்டு பக்கத்துலயே வச்சுட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சார். ஜெபம் பண்ணா நிறைய பேருக்கு விடுதலை. இந்த செய்தி எனக்கு கேள்விப்பட்டேன். அவர் பேர் லட்டுவா பாபான்னு சொல்லுவாங்க. பாபான்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. கிறிஸ்டியன்லாம் நிறைய இயேசு அதெல்லாம் நிறைய பேர் பாபா. ஆனா அவர் வந்து இயேசுவை பத்தி சொல்லி அவர் அற்புத காரியங்கள் செய்து ஜெபம் பண்ணி நிறைய பேருக்கு சுகம் கொடுப்பார். நான் அதை பார்ப்பதற்காக ராஞ்சில இருந்து மெயின் சிட்டில இருந்து நான் ஒரு இடத்துக்கு போனேன். போய் ஒரு நாள் தங்கி அவர் கூட இருந்து என்னதான் பண்றாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது அங்க போய் பார்த்தா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆராதனை, சனிக்கிழமை போயிட்டேன். எனக்கு ஒரு இடம் கொடுத்தாங்க தங்கிறதுக்கு, அந்த பெரிய வசதிகள்லாம் கிடையாது. ஒரு காட்டு பகுதியில அடுத்த நாள் ஆலய ஆராதனை பார்த்தா அந்த காட்டுக்குள்ள ஒரு வாகன வசதியே கிடையாது, போக்குவரத்து வசதி கிடையாது. பார்க்கிற 2000-3000 பேர் வந்து உட்கார்ந்து இருக்காங்க. காலையில திரள் கூட்டம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. எனக்கு ஆச்சரியம். ஒரு பப்ளிசிட்டி கிடையாது, ஒரு யாருன்னு தெரியாது. சுகம் கிடைக்கும் கேள்விப்பட்டு இத்தனை பேர் எங்க இருந்து வந்தாங்க கேட்டா பக்கத்து மாவட்டத்துலாம் அவங்க வந்திருக்கிறாங்க. எங்க இருந்து வந்தீங்க? அப்போ நான் சாட்சி நேரம் நான் உட்காந்து கேட்டுக்கிறேன். எல்லாத்தையும் எனக்கு செய்தி கொடுத்துருந்தாங்க. நான் நீங்க செய்தி கொடுக்கல, நீங்க என்னதான் பண்றீங்க அதை பார்த்துட்டு உங்களுக்கு சில ஆலோசனை கொடுத்து போதான் நான் வந்திருக்கேன்னு சொல்லி நான் உட்காந்துருக்கேன். கேஸ்டாவே உட்கார வச்சு எல்லாம் நடந்த காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப பாருங்களேன், அந்த சூழ்நிலையில அந்த நேரத்துல அங்க வந்து சாட்சி சொல்றாங்க. சாட்சி சொல்லும்போது சிலர் வந்து என்ன சாட்சி சொல்றாங்க, நாங்க இங்க வருவதற்கு நாங்கள் பிரயாசப்பட்டோம், நாங்க வந்து அந்த ஏரியாவை கிராஸ் பண்ணும் பொழுது எங்களுக்கு சுகமாயிட்டு நாங்க கூட வரல. நாங்க அந்த ஏரியாவை கிராஸ் பண்றோம்,
இங்க பாட்டு சத்தம் கேட்டுருச்சு, அப்பவே சுகமாயிட்டு, எங்களுடைய சுகவீனம் ஆயிட்டு. எவ்வளவு அற்புதமாய் தேவன் காரியம். எங்க நோடி எல்லாம் கட்டல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாதாரண படிப்பறிவுள்ளாக சாதாரண மனிதன், ஒரு பஞ்சர் கடை நடத்திக்கிட்டு இருந்தவர், ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாக தேவன் பயன்படுத்தி. ஹல்லேலூயா. ஜார்க்கண்ட் கவர்மெண்ட் அவருக்கு ஒரு பெரிய ஆலயம் கட்டி கொடுத்தது. ஹல்லேலூயா. ஏன்னா அந்த இடங்கள் முழுவதும் அநேக சுகம் பெற்றிருக்கிறாங்க, அநேக நன்மை பெற்றிருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு பெரிய ஊழியராய் அங்கிருந்து காரியங்களை செய்து வருகிறார். நீங்க தீவிரமாக அவர் மூலமா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் நல்லவர். அவரை தேவன் பயன்படுத்த முடியும். அவர் சாதாரண மனிதனை உங்களையும் தேவன் பயன்படுத்த முடியும், என்னையும் தேவன் பயன்படுத்த முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆனா அந்த யெகூ அபிஷேகம் பெற்ற உடனே அவன் செய்த காரியம் தெரியுமா? முதலாவது காரியத்தை பாருங்க, 9ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனம் வாசிங்க. யெகூவை கண்டவுடன் யெகூவே சமாதானமா என்றான். அதற்கு யெகூ இங்க பாருங்க, முதல்ல அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டான், ராஜவாயாச்சு, அதிகாரம் வந்துட்டு. இப்ப முதல்ல அவன் ஆண்டவருக்காக காரியங்களை செய்வதற்காக போகும் பொழுது அங்க அவனை ஏற்று வருகிற ஒரு ராஜா, இஸ்ரவேல் ராஜா இருக்கிற ராஜா, அவன் வந்து காம்ப்ரமைஸ் ஆக வர்றான். என்ன ஆக வர்றான்? சேர்ந்துடலாம், ரெண்டு பேரும் இணைஞ்சி காரியங்களை. இப்ப எதுக்கு மேல அபிஷேகம் வந்துட்டு இந்த வல்லமை இருக்கு, என்னை காட்டு வல்லமையானவன் சொல்லி அவனுக்கு தெரிய ஆரம்பிச்சுட்டு இப்ப வந்து என்ன செய்ய வரான்? காம்ப்ரமைஸ் பண்ண வரான். அப்ப அந்த யெகூ என்ன சொல்றான்? சமாதானமா அதுக்கு முன்னாடி நீங்க வசனங்களையும் பார்த்தீங்கன்னா தூது அனுப்பி விடுறான், ஆட்களை அனுப்பி விடுறான், அந்த குதிரை வீரரை அனுப்பி விடுறான். அதுக்கெல்லாம் மயங்கல யெகூ. இப்ப அந்த பக்கத்துல வந்த உடனே சமாதானமான்னு கேட்கிறான். சமாதானம் ஒண்ணு இல்ல, உன்னை அழிக்கத்தான் நான் வந்திருக்கிறேன். ஏன்னா தேசத்தை பாழாக்குகிற இந்த அசுத்தமான காரியங்களை செய்கிற இந்த வல்லமை அழிக்கத்தான் தேவனை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப நான் சமாதானம் பண்ணுவதற்கு வரல. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்க, உனக்கு தேவன் இந்த நாளில அபிஷேகம் கொடுத்து உன்னை பயன்படுத்தணும்னா நீ காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. இந்த சூழ்நிலை இந்த நாட்கள நிறைய காம்ப்ரமைஸ் ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது, நிறைய காரியங்கள் இருக்கிறது. பாருங்க, இன்னைக்கு மொபைல்ல நிறைய காரியங்கள் நம்மளை காம்ப்ரமைஸ் பண்ணி, நிறைய பாடங்கள், நிறைய போதனைகள் நம்மளை காம்ப்ரமைஸ் பண்ண வைக்கிறது. ஆசீர்வாதம் மட்டுமே பேசுகிற போதனைகள், கிருபை மட்டுமே பேசுகிற போதனைகள், எந்த நாள் பாவம் செஞ்சாலும் ஆண்டவர் என்ன மன்னிச்சிருவார் என்று சொல்கிற போதனைகள், ஆண்டவருடைய வசனத்துக்கு விரோதமாய் காரியங்களை செய்யறாங்க. இந்த காலையில தான் நான் பார்த்தேன். இந்த வசனத்தை நீங்க வீட்டுல போய் வாசித்துக் கொள்ளுங்க. இருந்தாலும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். பேதுரு புத்தகம் 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா 1ஆம் வசனத்துல இதுதான் எழுதப்பட்டிருக்கிறது. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் இருக்கிறார்கள். என்ன இருந்தார்கள்? இருக்கிறார்கள். எப்பொழுது இருக்கிறார்கள்? அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத பொருட்களை தந்திரமாய் நுழைய பண்ணி, எப்படி நுழைய? தந்திரமாய் நுழைய பண்ணி ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். தந்திரம். இந்த தந்திரம்ங்கிற வார்த்தை வேதாந்தத்தில் எங்க ஆரம்பிச்சு? தந்திரம் யார் கொண்டது? யார் கொண்டது? ஏவாளுக்கு யார் தந்திரமா இருந்துச்சு? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யார் தந்திரக்காரன்? சர்ப்பத்துக்கு பேர் தான் தந்திரம். தான் இருக்கிற விலங்குகளிலேயே தந்திரம் உள்ள விலங்கு எழுதப்பட்டது. அதுக்கு முன்னால் தந்திரங்கிற வார்த்தையே வேதாந்தத்துல இல்ல. ஏன்னா ஆண்டவர் படைக்கும் போது எல்லாம் நேர்த்தியாய் படைத்தார். ஆதாம படைச்சு சொல்றாரு, இந்த கனியை நீ பிடிக்க கூடாது, அது எல்லாம் நீ செஞ்சுக்கோ. ஏன்னா அந்த மெச்சூரிட்டி உனக்கு வரல. அதான் ஆண்டவருடைய சித்தம். அது உனக்கு கிடையாது அப்படின்னா கிடையாது. அந்த மெச்சூரிட்டி வரும்போது அந்த கனியை அவருக்கு கொடுத்திருப்பாரு. ஒரு ஆய்வு அப்படிதான் சொல்ற. ஆனா இப்ப நீ அமைதியா இருக்கு, தெரிஞ்சது மாதிரி நீ நடந்துக்கோ. ஆனா தந்திரமா வந்து அதை மாற்றி அமைப்பதற்கு பிசாசாரவன் வேலை செய்கிறான். இங்கே நம்ம அதான் பாருங்க, அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா 3-4 முறைகள் தந்திரம் தந்திரம் என்று வார்த்தைகள் வரும். பாருங்க, அந்த பைபிள் படிக்கும்போது பார்த்தேன். பாருங்க, அடுத்த 3ஆம் வசனத்தை வாசிங்க. பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளை உங்கள் தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். தந்திரமா பேசி தேவனுக்கே விரோதமாக இருப்பாங்க. அடுத்து பொருளாசை. இன்னைக்கு பொருளாசை, உங்க வீடு கட்டி கிடைக்கும், உங்களுக்கு கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிடும், உங்களுக்கு திருமண வார்த்தை முடிஞ்சிடும், ஆசீர்வாதம் மட்டும் சொல்லி பேசிக்க அநேகர் உண்டு. தந்திரமாய் பேசி தேவனுடைய மறுதளிக்கிறவர்கள். அடுத்து பாருங்க, இன்னொரு தந்திரத்தை எழுதப்பட்டிருப்பாருங்க. பின்னால் நீங்க வாசித்தீங்கன்னா நீங்க நல்லா
வாசித்தீங்கன்னா பாருங்க, இங்க பிழையாம் அவனுடைய காரியங்களை குறித்து கூட எழுதப்பட்டிருச்சு. நான் பார்த்தேன். அவன் அகதியான வீணான காரியங்களுக்கு அங்கேயும் அவன் தந்திரமை பாருங்க. 15ஆம் வசனம் 18ஆம் வசனம். வஞ்சகமாய் நடக்குவதற்கு அரிதாய் கற்கிறவரிடத்தில் அவர்கள் அகந்தையாய் வீண் வார்த்தைகளை பேசி மாம்ச இச்சைகளினாலும் காம விவகாரத்தினாலும் அவர்களை தந்திரமாய் பிடிக்கிறார்கள். அல்லேலூயா. இதெல்லாம் எங்க நடக்கும்? விசுவாசிகளுக்குள்ள நடக்கும். பேர் எழுதுகிற இன்னைக்கு நடக்குது எழுத. அப்படின்னா நம்மை தேவனுடைய அபிஷேகத்தின் மூலமாய் தேவன் பயன்படுத்த விரும்பும் பொழுது இப்படி தந்திரமான காரியங்கள் வந்து தேவனுக்கு பயன்படுத்த முடியாதபடி நம்மை திசை திருப்பதற்கு அநேக வாய்ப்புகள் உண்டு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, உனக்கு வைத்திருக்கிற அபிஷேகத்தை நீ காத்துக் கொண்டேனா தேவனை தீவிரமாய் செயலாற்றுவதற்கு பயன்படுத்தும். அல்லேலூயா. ஏதோ முதல்ல காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க. இரண்டாவது காரியம் பாருங்களேன். இரண்டாவது பாருங்க, இங்க பாருங்க. அதே 2 ராஜாக்களின் புஸ்தகத்துல நீங்க வாசிக்கும் பொழுது 2 ராஜாக்கள்ல 9ஆம் அதிகாரத்துல 31ஆம் வசனம் வாசிங்க. ஒலிவ வாசல்ல வந்தபோது பேச ஆரம்பிக்கிறான். இந்த எசேபேல் தான் எலியாவுக்கே சேலஞ்ச் பண்ணவா. பெரிய பெரிய தீர்க்கதரிசிலாம் வீழ்த்தினவா. எலியா எலிசா எல்லாம் பயந்து இந்த எசேபேல இப்ப எகு நேரா பாக்குறான். நேரா பார்க்கும் போது அவ தெரிஞ்சு போச்சு, எகு விட்ட நம்மளால தப்பிக்க முடியாது. இவன் வைராக்கியமானவன், இவனுக்குள்ளாக அபிஷேகம் வல்லமை இருக்குது, இவனை எதிர்த்து நம்ம இருக்க முடியாது. அவனுக்கு இது பிசாசுக்கு தெரியும் யாரு எதிர்த்து நிக்கணும், யாரு எதிர்த்து நிக்க கூடாது. நீங்க உண்மையிலே தேவனோடு சார்ந்து அந்த வல்லமையோடு இருப்பீங்கன்னா பிசாசு உங்களை கொண்டு நடுங்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இப்ப பாருங்க, பிசாசு பாருங்க எலியாவை பயன்படுத்தின அந்த எசேபேல், எலிசாவை பயன்படுத்தின அந்த எசேபேல் இப்படி எகுவ காத்தோட பயந்துட்டு சிமிரி சேவம் அடைந்தானா. சிமிரி யாரு? 1 ராஜாக்கள் நீங்க வாசித்தீங்கன்னா இந்த எகுவுடைய ஜெனரேஷன்ல முந்தினுடைய ஜெனரேஷன். அவன் வந்து தேவனுக்கு அவன் வைராக்கியம் கொண்டு அந்த காரியங்களை செய்தான் என்று சொல்லி 1 ராஜாக்கள்ல 16ஆம் அதிகாரத்துல சிமிரியை நீங்க வாசிக்க முடியும். 20ஆம் வசனத்துல நீங்க பிறகு வீட்டுல போய் அந்த 16ஆம் அதிகாரத்துல வாசித்து கொடுங்க. அப்புறம் அந்த சிமிரி வந்து அந்த நாட்களிலே ராஜாக்கள் தேவனுக்கு விரோதமாக இருந்தனால இஸ்ரவேல் ராஜாக்கள் சிமிரியை கொண்டு அவனோட சேனாதிபதி இருந்தவன் தான், அவனை கொண்டு தேவனுடைய ராஜாக்களை படங்கெடுத்து இஸ்ரவேல் மக்களை பாதுகாப்பு. அப்ப அந்த சிமிரி இப்படி செஞ்சாங்க. அப்படி நீ செய்ய வச்சிருக்க. சிமிரி எப்படி இருக்கிறான்? சந்தோஷமா இருக்கானா? சமாதானமா இருக்கானா? இருந்தானா? அப்படின்னு சொல்லி கேட்டு இவனை குழப்புவதற்கு இந்த பிசாசானவன் தந்திரப்படுகிற பார்க்கிறோம். பாருங்க, எசேபேல் குழப்பி விட்டுட்டு இவன் வந்த நோக்கத்தை விட்டு திசை திருப்புவதற்கு காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறான். ஆனா இவன் ரொம்ப கான்சன்ட்ரேட்டா, ரொம்ப ஷார்ப்பா, கர்த்தர் கொடுத்த அபிஷேகம், கர்த்தர் கொடுத்த காரியம், எதற்கு தேவன் அபிஷேகம் பண்ணாரோ, எதற்கு தேவனுக்கு வரங்களை கொடுத்திருக்காரோ, எதற்கு தேவன் வாய்ப்புகளை கொடுத்திருக்காரோ அதை நான் நழுவ விட மாட்டேன்னு சொல்ல. யாரெல்லாம் கூட இருக்கா மேல காமி பாருங்க. 3-4 பிரதான முதல்ல அவளை கீழே தள்ளு, அழிந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மேல இருந்து கீழே தள்ளி விடுறான். எசேபேல் தேசத்தையே நடுங்க பண்ண பில்லிஸ்தீனியத்தினால், தேசத்தையே கலங்கடித்த பாகாலினால், தேசத்துல இருந்த எல்லா தீர்க்கதரிசிகளையும் தேவனுடைய பிள்ளைகளையும் அழித்த மூர்க்க வரி கொண்ட அந்த ஆள். ஆனால் எகுவிட்ட இருந்த அந்த அபிஷேகத்திற்கு முன்பாக அது நிற்க முடியாமல் போய்விட்டது. பாருங்க, எகு வேகமா கீழே தர நாசப்படுத்தும் பொழுது நாய்கள் தின்னத்தக்கதாக அவருடைய ரத்தம் கீழே சிந்தார். நேரங்கள் மடிந்து போகிற. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, உனக்கு தேவன் அபிஷேகம் கொடுப்பது முதலாவதாக காம்ப்ரமைஸ் ஆகுற அந்த உலக வாழ்க்கையில வஸ்திரத்தின் அடிப்படையில் வாழணும். அதுக்கு தேவன் அபிஷேகம் கொடுக்கிறார். 2வது தேவன் அபிஷேகம் கொடுக்கிறார் தெரியுமா? பிசாசின் வல்லமைகளை எதிர்த்து நிற்பதற்கு, பிசாசின் தந்திரங்களை மடங்கடிப்பதற்கு. பல விதங்களில திருப்பி வரும். பலத்துல நீ இப்படித்தானே இருந்த, மிந்தி இந்த பாவத்தில் தான் இருந்த, மிந்தி இந்த சுபாவத்தில் தான் இருந்த அப்படின்னு மடங்கடிப்புக்கு பிசாசானவன் ஒன்றை கீழே தருவதற்கு நிறைய முயற்சிகளை ஏற்படுத்திக் கொண்டு வருவான் எசேபேலை போல. ஆனால் அதையெல்லாம் காதுல கேட்காதபடி எனக்குள்ளாக தேவன் வைத்திருக்கிற அபிஷேகம், எனக்குள்ளாக தேவன் வைத்திருக்கிற பரிசுத்தாவினுடைய வல்லமை, எனக்குள்ளாக தேவன் வைத்திருக்கிற வரங்கள், இதை காட்டிலும் மேல நான் பழைய மனிதன் எல்லாரும் புதிய மனிதனாக மாறிவிட்டேன். அந்த அனுபவத்தோடு நீங்க வாழ்வீர்கள் என்று சொன்னால்
உங்களுக்கு எதிரடையாக வீழ்த்த நினைக்கிற சுபாவங்கள், பாவங்கள், சத்துருவின் எல்லா ஆதிக்கங்களையும் முறியடிப்பதற்கு தேவன் உங்களோடு கூட யுத்தமான ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாக கடைசியாக 10ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரத்துல பாருங்க. இப்ப எங்கோ அடுத்து ஃபைனல் ஸ்டேஜ் வந்தார். முதல்ல வந்து சமாதானம் கிடையாது, காம்ப்ரமைஸ் கிடையாது. இரண்டாவது பிசாசின் தந்திரங்களை முறியடிப்பதற்கு மூன்றாவதாக பாருங்க. மூன்றாவது என்ன காரியம்? 16ஆம் வசனம் வாசிங்க. 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீ என்னோடு கூட வந்து கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யெகூவுக்கு யாரும் தீர்க்கதரிசனம் ஒண்ணும் சொல்லி தான் கொடுக்கல. வேதத்தின் அடிப்படையில் அவனுக்கு நிறைய பாடங்கள்லாம் கற்றுக் கொடுக்கல. அவனுக்கு கிடைச்சது தேவனுடைய அபிஷேகம் மாத்திரம். ஹல்லேலூயா, தேவனுடைய ஆளுகை மாத்திரம் தான். ஆனா தேவனுடைய அபிஷேகம் அவனுக்குள்ள கிடைத்த பொழுது ஆண்டவரே அவனுக்கு டீச் பண்றாரு பாருங்க, எப்படிலாம் செய்யணும்னு சொல்லி. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். உலக வாழ்க்கையில வேத வசனத்தின் அடிப்படையில வாழணும், காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. எதையும் நம்ம அதை ஒத்து போகிற வாழ்க்கை இருக்கக்கூடாது. இரண்டாவது, பிசாசு எந்த தந்திரங்களை கொண்டு வந்திருக்கணும் அதை மடக்கடிப்பதற்கு தைரியத்தோடு நம்ம செயலாற்றணும். மூன்றாவது இங்க பார்க்கிறோம், தேவனுடைய திட்டத்தை நம்ம நிறைவேற்றணும். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை ஆராதிக்கிற ஜனங்களா, தேவனுக்கு மகிமை சேர்க்கிற ஜனங்களா, தேவனுடைய வல்லமைகளை வெளிப்படுத்துகிற ஜனங்களா இருக்க வேண்டும். தேவனுக்கு ஸ்துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆனா இடத்துல என்னுடைய ஜனங்கள் எனக்கு ஸ்துதியை சொல்லி வருவார்கள், என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள், என்னுடைய எனக்காக மகிமைப்படுத்துவாங்க, என்னை மேன்மைப்படுத்துவாங்க. அதான் இஸ்ரவேல் ஜனங்கள், என்னுடைய ஜனங்கள் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா நம்ம தேசத்துல உங்களை என்னையும் ஆண்டவர் வைத்திருப்பது நம்முடைய தேசம் இயேசுவை அறிகிற தேசமாய் மாறணும். இயேசுவுக்கு மகிமையான காரியங்களை செய்கிற தேசமாய் மாறணும். இயேசுவுக்காக வல்லமையான காரியங்களை செய்கிற தேசமாய் மாறணும். ஒவ்வொருவரும் இயேசு யார் என்பதை அறிந்து பரலோகத்தின் பிள்ளைகளாய் அவர்கள் மாற வேண்டும். அதுக்குதான் ஆண்டவர் நம்மளை பிரித்து எடுத்திருக்கிறார். அதற்குதான் தேவன் நம்மை விசுவாசிகளாய் மாற்றி இருக்கிறார். இப்ப அவங்களாம் பக்தி வைக்கிறாங்க. என்ன, நான் இருக்கிற இந்த தேசத்துல எந்த ஒரு பாகால் தீர்க்கதரிசிகளும் இருக்கவே கூடாது, எந்த ஒரு மந்திர தந்திரங்களும் இருக்கவே கூடாது. இந்த தேசம் பரிசுத்தமுள்ள தேசமாய் மாறணும். ஹல்லேலூயா. இந்த தேசத்துல தேவனுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா சத்துருவின் ஆதிக்கங்களையும் அழிப்பதான் என்னுடைய கடமை. அப்படிதான் பக்தி வைராக்கம் ஆகலாம். என்ன செஞ்ச தெரியுமா? அந்த அதிகாரத்துக்கு பின்னால வாசித்தீங்கன்னா அங்க எழுதப்பட்டிருக்கிறது, அங்க தேசம் எங்க சொல்லி அனுப்பி எத்தனை பாகாலின் பணிவிடைக்காரர் எத்தனை பேர் மந்திரம் தந்திரம் பண்ணுவாங்களோ. ஏன்னா அந்த நாட்கள்ல இன்னைக்கு நம்ம அப்படிலாம் பண்ண முடியாது. அந்த நாட்கள்ல பழைய ஏற்பாட்டு காலத்துல யார் விரோதம் பண்றாங்களோ அவங்க மடம் அடிச்சிருவாங்க, அவங்க அழிச்சு போட்டுருவாங்க. அதான் அந்த நாட்கள் நடந்த காரியம். இன்னைக்கு எப்படி கிரியைகளை அழித்து விடுகிறோமோ, எப்படி அந்த சக்திகளை நம்ம அழித்து விடுகிறோமோ, அதே போல அந்த சக்தியை உருவாக்குகிற மனிதர்களை அழிப்பதுதான் அந்த நாட்கள்ல போர் செய்கிற காரியம். அப்படின்னா அந்த நாட்கள்ல என்ன செஞ்சிருக்காங்க பாருங்க, எல்லா பாகால் இருக்கிறது ஒன்னடியா வாங்க. எல்லாரும் ரொம்ப சந்தோஷம் பாருங்கன்னா, இப்ப எஸ்ஐபிஎல் இறந்து போயாச்சு. அங்க ராஜாவும் இல்லை, இப்ப இவர் தான் ராஜா. இவர் பேச்சு கேட்டாலும் அவங்க என்ன நினைச்சாங்க, நமக்கு ஏதோ ஒரு பதவி கொடுக்க போறாரு அப்படின்னு வச்சாங்க வராங்க பாருங்க. நீங்க அப்படி நல்ல அவர் நல்ல அதை திறமையா அவர் செய்கிற காரியங்களை பார்க்கிறோம். அப்பொழுது அவர் வஸ்திரத்தால விசாரிப்புக்காரனை நோக்கி 22ஆம் வசனத்துல, பாகாலின் பணிவிடைக்காரருக்கெல்லாம் வஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு வா என்றான். அவர்களுக்கு வஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு வந்தான். பின்பு யெகூ ரெகோபின் குமாரனான யோனத்தான் கூட பாகாலின் கோயிலுக்குள் பிரவேசித்து பாகாலின் பணிவிடைக்காரரை நோக்கி, பாகாலின் ஊழியக்காரரை அல்லாமல் கர்த்தரின் ஊழியக்காரர்கள் ஒருவரும் இங்கே உங்களோடு இராதபடிக்கு திட்டமாய் பாருங்கள். பாருங்க, அவங்களுக்கு ஃபேவரா பேசலாம். என்ன பேசலாம்? எப்படி பிசாசு நம்மளே வஞ்சிக்க பேசுமோ அதே போல தேவனுடைய வல்லமையினால் இருந்து ஞானத்தின் ஆராய்ச்சி. இங்க வேற யாரும் தேவனுடைய ஊழியக்காரர் இருக்க கூடாது. இங்க யார் தான் இருக்கணும்? எல்லாம் பாகால் தீர்க்கதரிசி தான் இருக்கணும். பாகால் மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம், நமக்கு ஏதோ ஒரு காரியங்களை இவர் செய்ய போறாரு, எஸ்ஐபிஎல் போல இவர் நம்மளையும் உயர்த்திடுவாரு அப்படின்னு நினைச்சு எல்லாரும் பாக்குறாங்க. எல்லாத்தையும் மண்டபத்துக்குள்ள கொண்டு வந்துட்டு வெளியே பார்க்கிறோம். அங்க பார்க்கிறோம் 80 பேரை வெளியேற்றுக்கு ஆலயத்தில் வச்சுட்டு பாருங்க. 24ஆம் வசனத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது, தனக்கு ஆயத்தமாக 80 பேரை தனக்கு ஆயத்தமாக வைத்து, நான் உங்கள் கையில் ஒப்புவிக்கிற மனுஷரில் ஒருவனை எவன் தப்பு விடுகிறானோ அவருடைய ஜீவனுக்கு பதிலாக அவருடைய தப்புடைய ஜீவனிகளாக இருக்கும் ஒரு அசுத்தாவையும் தப்பக்கூடாது. ஹல்லேலூயா. ஒரு அசுத்தாவின் கிரியைகளும் தப்பக்கூடாது. ஏனால் இந்த தேசம் பரிசுத்தமுள்ள தேசமாய் மாறணும். ஹல்லேலூயா. இது தேவனுடைய மகிமையுள்ள தேசமாய் மாறணும். இந்த திருத்தங்கள் தேசனுடைய தேசமாய் மாறணும். தேசத்தின் தேசமா
இது கிறிஸ்தவங்க மாற மதம் மாற்ற தேசம் அல்ல, இது பரிசுத்தவான்கள் நிறைகிற தேசமா இருக்கணும். இங்க பாவங்கள் இருக்கக்கூடாது, இங்க தேவனுக்கு விரோதமான காரியங்கள் இருக்கக்கூடாது, மனிதனுக்கு விரோதமாக செய்கிற கிரியைகள் இருக்கக்கூடாது, கொலை இருக்கக்கூடாது, கொள்ளை இருக்கக்கூடாது, களவு இருக்கக்கூடாது, ஏளனம் இருக்கக்கூடாது, ஏமாற்றுகள் இருக்கக்கூடாது, திருட்டு இருக்கக்கூடாது. பரிசுத்தம் உள்ள இடமா இது மாறணும். அல்லேலூயா. அப்படி பரிசுத்தம் உள்ள இடமா மாறணும்னா தேவன் கொடுத்த அபிஷேகம் என்ன செய்யறாரு? அங்க பாகாளினுடைய எல்லா ஆவிகளும் அழிக்கப்பட வேண்டும், எல்லா சத்துருவின் ஆதிக்கங்களும் அழிக்கப்பட வேண்டும், எல்லா சத்துருவின் காரியங்களும் அழிக்கப்பட வேண்டும், எல்லா சத்துருவின் திட்டங்களும் நாசப்படுத்தப்பட வேண்டும். அவளை விசுவாசிகள் இணைந்து நம்ம ஜெபித்து நமக்குள்ளாக இருக்கிற அபிஷேகத்தை பிரகடனப்படுத்தினோம்னா, அதை பிரயோகப்படுத்தினோம்னா இந்த திருத்தங்கள்ல இருக்கிற எல்லா அசுத்தாவின் கிரியைகள்லாம் அழிந்து போய்விடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் அழகா செய்யறான் பாருங்க. எல்லாம் எத்தனை ஆவி இருக்குன்னு பாருங்க. என்னென்ன ஆவிகள்லாம் இருக்கிற, பொய் சொல்ற ஆவிகள், குறி சொல்கிற ஆவிகள், ஏளனம் பேசுகிற ஆவி, படங்களுக்கு ஆவிகள், பெலிசுமி ஆவிகள், அல்லது எரிச்சலின் ஆவிகள், என்னென்ன காரியங்களா இருக்கும் எல்லாத்தையும் மடங்கடிக்க போராடி ஜெபிக்கும் பொழுது, அதற்காக யுத்தம் பண்ணும் பொழுது, அதற்காக பிரயாசப்படும் பொழுது உங்கள் தெருக்கள், உங்கள் குடும்பங்கள், உங்களுடைய பட்டணங்கள், உங்களுடைய ஏரியாக்கள் தேவனுடைய பரிசுத்தத்தினால் நிரம்பி இருக்கும். அல்லேலூயா. இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதுதான் தீவிரமாய் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதுதான் ஆண்டவர் முதல்ல உங்களுக்கு சொன்னாரு, உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும், உங்களுடைய சூரியன் அஸ்தமிப்பதில்லை, உங்களை என்னுடைய கரத்தின் கிரியைகளாக இருக்கின்ற மகிமையை பயன்படுத்த விரும்புகிறேன். ஏன்னா உங்களை தீவிரமாக பயன்படுத்த விரும்புகிறேன். யெகூவுக்கு அபிஷேகத்தை கொடுத்த மாத்திரத்துல முதலாவது அவன் காம்ப்ரமைஸ் ஆகல, இரண்டாவது அவன் இருந்த அசுத்த கிரியைகளை அழித்து போட்டான், மூன்றாவது எத்தனை பேர் அதுக்கு பின்னால இருந்தாங்களோ, எத்தனை அசுத்தாவின் காரியங்களை செய்வதற்கு உறுதுணையாக இருந்தாங்க. 3 லெவல் பாருங்க. ஒண்ணு காரியத்தை நடத்துகிறவன் ஏரோம் ராஜா, அவன் ஃப்ரண்ட் லைன்ல இருக்கான், அவன் தான் ஆட்சியாளராக இருக்கான், அவன் தான் செய்யற காரியம், அவன் காம்ப்ரமைஸ் பண்ணுவானா அங்க முடியாதுன்னு சொல்லிட்டான். அடுத்தவங்க அம்மா, அவதான் எல்லாரையும் ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறார், அந்த ஆவியை அழிச்சு போட்டாச்சு. இப்ப அதுக்கு பின்னாடி இருந்து எல்லாம் ஓடுறவங்க, யாகம் பண்றவங்க, அல்லது என்னென்னலாம் பண்ணி இந்த அசுத்த கிரியைகளை செய்யறவங்க நாட்கள்ல அவங்களுடைய எல்லாவற்றையும் மடங்கெடுத்து விட்டான். இத பாருங்க, கர்த்தருக்கே இது ரொம்ப பிரியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை எதற்கு தேவன் யெகூவை அபிஷேகித்தாரோ அதை குறுகிய நாட்களிலே, குறுகிய காலத்துல அவன் செய்ததுனால ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? 2 ராஜாக்கள்ல பாருங்க 10ஆம் அதிகாரத்துல 30ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் யெகூவை நோக்கி, என் பார்வைக்கு செம்மையானது நன்றாய் செய்தபடினால, என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம், ஆகாபின் குடும்பத்திற்கு, எசேக்கியேலின் குடும்பத்திற்கு செய்தபடினால, உன் குமாரர் இஸ்ரவேலின் சிங்காசனத்தில் 4 தலைமுறையாய் வீற்றிருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க கர்த்தருக்காக வைராக்கியமா எழுப்புனீங்கன்னா யெகூவுக்கு தேவன் கொடுத்த அதே ஆசீர்வாதம் தான் உங்களுடைய 4 தலைமுறைகளை தேவன் ஆசீர்வதிக்க ஆயத்தமா இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க மட்டும் ஆசீர்வாதமா இருக்க மாட்டீங்க, 4 தலைமுறையை தேவன் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. தலைமுறை ஆசீர்வதிக்கிற என்ன அர்த்தம்? உங்களுடைய பிள்ளைங்க எதற்குமே கவலைப்பட மாட்டாங்க, சிறந்திருப்பாங்க, உயர்ந்திருப்பாங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் அப்படி இருப்பாங்களாம். அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் தேவன் ஆசீர்வதிப்பார். எவ்வளவு பாக்கியவான்களாய் தேவன் நம்மை மாற்ற விரும்புகிறார் பாருங்க. ஆகவேதான் தேவன் அபிஷேகத்தை கொடுக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்க, ஜெபத்துல நீங்க 40 நாள் காத்திருந்து ஜெபித்தீங்களா? தேசத்திற்காக, இந்த சபைக்காக, சபையின் வளர்ச்சிக்காக, தேவைகளுக்காக, திட்டங்களுக்காக, தேவனுடைய எதிர்பார்ப்பிற்காக உங்கள் ஜெபத்தை தேவன் கேட்டு உங்களுக்கு அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவன் இந்த நாளில் ஒரு விசேஷ அபிஷேகத்தை உங்கள் மேல வைத்து நீங்கள் இந்த தேசத்துல வாழ்கிற நாட்களில் வசனத்தின் அடிப்படையில வாழ, வசனத்தின் அடிப்படையில வாழ, கள்ள உபதேசங்கள், கள்ள விதமான காரியங்கள் அதுல நீங்க விலகி வாழ, தேவனுக்காக வைராக்கியம் உள்ளவர்களாய் வாழ, எதிலையும் காம்ப்ரமைஸ் ஆகாம, எதிலையும் நீங்க சார்ந்து போகாம தேவனுக்கு மாத்திரம் இணங்குகிறவர்களாய் வாழ தேவன் உங்களை நினைத்திருக்கிறார். அதுக்கான தேவன் அபிஷேகம் கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, எதிர்த்து வருகிற எல்லா பிசாசின் ஆதிக்கங்களை, உங்களுக்கு விரோதமாக எழுப்பியிருக்கிற எல்லா சதி திட்டங்களை மடங்கடிக்கிற வல்லமைகளை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேசத்துல அல்லது பட்டணத்துக்கு விரோதமாக எழுப்பியிருக்கிற எல்லா ஆவிகளின் கூட்டங்களையும் மடங்கடிப்பதற்கு தேவை என்ற சபையை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதுல ஒரு ஐக்கியமாய் வைத்திருக்கிறார். இந்த காரியங்களை செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்துவார் என்பதில் சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய நாட்கள்ல எனக்கு ஒரு வித்தியாசமான
இந்த அனுபவங்களை எனக்கு இந்த பலவீனத்தின் மத்தியில ஆண்டவரை சார்ந்து வாழ்வதற்கு. ஏன்னா இன்னைக்கு நான் சொல்லுவேன், ஒவ்வொரு நாளும் நான் வாழ்கிறது தேவனுடைய சுத்த கிருபை. தேவனுடைய சுத்த கிருபை. இன்னைக்கு ஒரு நேரம் நான் பேசுறேன்னா ஆண்டவருடைய கிருபை. டிரான்ஸ்லேட் பண்ணவங்க இப்படி எல்லாம் கத்தி பேச முடியாது. இவ்வளவு சுகமாய் வாழ்ந்ததா சரித்திரம் இல்லை. ஆனா கர்த்தர் புது பலனை கொடுத்து, புது கிருபைகளை கொடுத்து, கழுகுக்கு சமமான வாழ்வை கொடுத்து, இந்த நாளையில பலப்படுத்தி அனைவருக்கு ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் புத்திரிச்சு பெட்டனோட நான் சரியாயிடுன்னு சொன்ன உடனே நாட்டுல பயங்கர மகிழ்ச்சி. ஊழியக்காரங்களாம் திருப்பி ஜோப்படுறது வந்துருவாரு. ஆயிரக்கணக்கான ஊழியர்களை எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க. என்னால இப்ப போக முடியல, சீக்கிரத்தில் நான் போவேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆனா இங்கிருந்து எல்லா ஊழியர்களையும் நான் கவனித்து வருகிறேன். நம்முடைய கிருபையினால ஜார்க்கண்ட்ல, பீகார்ல, ஒரிசால, சத்தீஸ்கர்ல, வெஸ்ட் பெங்கால்ல, பஞ்சாப்ல, ஹரியானால, ஹிமாச்சல்ல இருக்கிற எல்லா ஊழியர்களும் கர்த்தருக்கு வல்லமையாக தேவன் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல தான் அந்த எழுப்புதல் காரியங்களை குறித்து தரிசனங்களை வாலிபர்களுக்கு ஒரு வாலிபர் சேனையை உருவாக்கணும். ஒரு சந்ததி அவரை சேவிக்கிற சந்ததியாக உருவாக்கணும். அவர் சாதாரண மனிதர். எனக்கு பெரிய பணப்படம் அல்லது பெரிய காரியங்கள் எனக்கு கிடையாது. எனக்கு தெரிஞ்சது வட இந்தியா ஊழியம் செஞ்ச அவ்வளவுதான். ஆனா தரிசனத்தை பெற்றுக்கொண்டு நான் பகிர்ந்து கொண்ட பொழுது எல்லா தலைவர்களும் எல்லா ஸ்தாபனங்களும் இதை தாங்கள் முன்வந்து அவர்களே ஏற்றுக்கொண்டாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு 50,000 வாலிபர்களை வருகிற ஆண்டுகளிலே தலை சிறந்த தலைவர்களாய் உருவாக்கி அவர்களை நல்ல வேலை ஸ்தலங்களில் வைக்க, அவர்கள் நல்ல ஊழியர்களாய் உருவாக்க, நல்ல படிப்படிகளை அவங்களுக்கு கொடுக்க. ஏன்னா எங்க வட இந்தியாவில் நிறைய ஆதிவாசி, அவங்க படிப்படியே கிடையாது. அவங்களுக்கெல்லாம் நல்ல ட்ரைனிங் கொடுத்து அவர்களை சிறந்த தலைவர்களாய் உருவாக்குவதற்கு தேவன் திட்டங்களை கொடுத்திருக்கிறார். நீங்க எப்படி கொடுத்தது நடக்கும்? நான் 25 வருஷம் செய்யும் போது நிறைய பேர் நான் உருவாக்க தேவனை கிருபை கொடுத்தேன். பாருங்க, இந்த பிரான்ச்ல நான் 17 வருஷம் இருந்தேன். அப்ப கிட்டத்தட்ட மியூசிக் காஸ்பல் டீம்லாம் உண்டு. கிட்டத்தட்ட 30க்கு அதிகமான வாலிபர்கள் வந்து போய் இருந்தாங்க. இன்னைக்கு 30ல கிட்டத்தட்ட 15க்கு மேல அரசு அதிகாரிகளா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ரயில்வே டிபார்ட்மெண்ட் அதிகாரிகளா இருக்கிறாங்க. கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். அந்த வாலிபர்கள் உயர்ந்த தேவர்களுக்கு கிருபை கொடுத்தார். ஒண்ணுமே தெரியாத படிப்பறி. என்கிட்ட முதல்ல வந்த பையன் தான், அவனுக்கு 300 ரூபாய் ஃபீஸ் கட்ட முடியாதனால அவன் படிப்பை விட்டுட்டான். அப்ப எனக்கு ஹிந்தி தெரியாது. அப்ப நான் வந்து எனக்கு ஒவ்வொரு நாளும் சாயந்தரம் வந்து 2 மணி நேரம் ஹிந்தியில பாட்டு சொல்லி கொடுக்கணும். கிறிஸ்தவ பாட்டு சொல்லி கொடுக்கணும். அந்த பாட்டை மனப்பாடம், பாட்டுனா ஈஸியா மனப்பாடம் பண்ணிடலாம்ல. ஒரு 5 வார்த்தை எனக்கு சொல்லி கொடுக்கணும். அதுக்கு நான் 300 ரூபாய் உனக்கு ஃபீஸ் கட்டிருந்தேன். எனக்கே பணம் கிடையாது. நான் டிராக்ஸ் எல்லாம் அங்க கொண்டு போய் சேல்ஸ் பண்ணுவேன். போய் ரோடுகள் எல்லாம் பண்ணி அதுல வர வருமானத்துல இருந்தா நான் என்னுடைய ஊழியம். எனக்கு யாரும் உதவி எல்லாம் செய்யற நாட்கள். அப்போ அவனுக்கு 300 ரூபாய் நான் ஃபீஸ் கட்டுறேன். ஒரு சைக்கிள் கிடைச்சு, பழைய சைக்கிள், அதுதான் நான் ஓடி கலைஞ்சேன். அப்ப அந்த 300 ரூபாய் ஃபீஸ் கட்டினால ஆல்மோஸ்ட் மீன்ஸ் அவன் என் கூடயே சாயந்தரம் 5 மணிக்கு வந்துமா 8 மணி வரைக்கும் என் கூட இருப்பான், ரூம்ல இருப்பான். அப்ப ஹிந்தி பாட திருப்பி அந்த பாடல்கள் தாரிஃப் 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 மில்கே கரோ தாரிஃப், அதான் முதல்ல நான் படிச்ச பாட்டு. தாரிஃப் 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 मिलके करो तारीफ तारीफ, यीशु तू प्यारा मुझी है, यीशु तू तेरा प्यारा मुझी है. இதுதான் எனக்கு முழு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர். நான் மகிமைப்படுத்துகிற தாரிஃப் பண்றேன், உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். அந்த பாடல் இதுதான் முதல்ல நான் சொல்லிக் கொடுத்த பாட்டு. படிச்சு ஒவ்வொரு பாடலா படிக்க, ஒவ்வொரு வசனங்களா வாசி. தமிழ் வசனத்தை ஒரு அதிகாரத்தை 10 நிமிஷத்துல 15 நிமிஷத்துல வாசிடுவேன். ஆனா நைட்டு ஃபுல்லா உட்காந்து ஹிந்தி அதிகாரத்தை வாசிக்கிறேன். எழுந்து கூட்டி வாசிக்கிறேன், சின்ன பிள்ளை மாதிரி அப்படிதான் வாசித்தேன். ஆனா கர்த்தருடைய கிருபையால இன்னைக்கு ஹிந்தியில தமிழை காட்டிலும் நல்லா பேசுவதற்கு தேவன் கிருபை கொடுத்திருக்கார். ஹல்லேலூயா. ஹிந்தி மட்டும் இல்ல, பல மொழிகளில் அங்குள்ள ஆதிவாசி மொழிகள் நிறைய பாடல்கள் எழுதுவதற்கு, அவர்களுக்கு உதவி செய்வதற்கு, நாடகங்கள் எழுதுவதற்கு தேவனுடைய கிருபை கொடுத்தார். கர்த்தர் நாம இப்படி அப்படியே அந்த ஆமோஸை நான் உருவாக்குனேன். நல்லா மியூசிக்கா வாசிப்பான், கிட்டார் வாசிப்பான். அவன் கிட்டார் வாங்கி கொடுத்து ஒரு டீம் உருவாக்குறோம். நல்லா இருந்துச்சு. அவனுக்கு ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தோம். இன்னைக்கு ரயில்வேல சீனியர் ஆபீசரா இருக்கான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப நிறைய பேர் என்னோட கூட பணியாற்றினவங்கள கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆகவே எனக்கு தெரியும் இந்த திட்டத்தை தேவன் கருத்துல கொடுத்திருக்காருன்னா இது எனக்கு ஏற்கனவே பழகின காரியம் தான். ஆகவே இதை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஏற்கனவே அனுபவத்தை கொடுத்ததுனால இதை நிறைவேற்றுவதற்கான வழி வாசல்களை தேவன் திறந்து கொடுத்து கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், உங்க சபையில வந்தது நோக்கமே ஒரு நோக்கம் என்னன்னா, எழுப்புதல் காரியங்களுக்காக, எழுப்புதல் முகாமுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கிற உங்களோட தினசரி ஜெபத்துல இந்தியா முழுவதும் பல மாநிலங்கள் நடத்துறோம். இங்க சிவகாசி கூட நாங்க 2 வாரத்துக்கு முன்னாள் நடத்துறோம். ஒரு நாள் முகாம். அதுக்கு ஒவ்வொரு 3 மாதமும் அதுக்கான பயிற்சிகள், ட்ரைனிங் நடக்கும். வாலிப தலைவர்களை உருவாக்கி அவர்கள் மூலமா சபையில் உள்ள வாலிபர்களை ஸ்திரப்படுத்தி சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து சமுதாயத்தில் தலை சிறந்தவர்களா நம்முடைய வாலிபர்களை அடுத்த ஜெனரேஷனை கொண்டு வந்து உட்கார வைக்கணும்.
தேவனுக்கான மகிமையான காரியம் நம்ம செய்யணும். அதான் தேவனுடைய திட்டம். அதை நிறைவேற்றுவதற்கு அந்த வாலிபர் எழுப்புதல் முகாம் இந்த காரியங்களுக்கு அவர்கள் செபித்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு பிரேயர் கார்டு முடிவுல கொடுக்கப்படும். ஒரு பேனர் கூட நாங்க கொடுத்துட்டு போவோம். நீங்க கட்டியிருப்பாங்க. நீங்க ஜெபிக்கும் போது ஒவ்வொரு நாளும் அதை பார்த்து ஜெபிங்க. கர்த்தர் பலத்த காரியங்களை செய்வாரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு தேவன் கொடுத்த அபிஷேகத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அபிஷேகம் பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க? துர்கா நாட்கள் முடிந்து போகும். உங்களை தேவன் தன்னுடைய கிரியைகளால், தன்னுடைய மகிமையினால், தன்னுடைய கரத்தின் கிரியைகளால் தேவன் பயன்படுத்த விரும்புகிறார். எல்லாரும் இருக்கிற இடத்துல நிலைநிறுத்திக்கோமா. ஹல்லேலூயா. ஜெபத்தோடு ஒரு ஆண்டவரே, எங்குவை போல என்ன பயன்படுத்துங்க ஆண்டவரே. நான் ஆண்டவருக்கு அபிஷேகத்தால் நிறைந்தவனாக என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபசிந்தையோடு கூட ஹல்லேலூயா. டைம் யாரையும் பார்க்க வேண்டாம். ஹல்லேலூயா. ஜெபத்தோடு ஆண்டவரே, அபிஷேகத்திற்கு தாருங்க, அபிஷேகத்திற்கு தாருங்க, அபிஷேகத்திற்கு தாருங்க, அபிஷேகத்திற்கு தாருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஜெபத்தினால் ஆண்டவரே, ஹல்லேலூயா, நான் பெற்றுக்கொள்கிற அபிஷேகம் இந்த நாளிலே ஒரு புதிய மாற்றத்தை எனக்குள்ளாக கொண்டு வருவதாக. ஆண்டவரே, சாதாரண மனிதனாக இருந்த அந்த எகுவை ஏளனம் பண்ணுகிற வாலிபனோடு உட்கார்ந்து கதை பேசிக் கொண்டிருந்த அந்த வாலிபனை, அந்த எகுவை தேவன் அபிஷேகம் பண்ணின பொழுது ஆண்டவரே, அவனுக்கு ஒரு அதிகாரம் கிடைத்தது, ஒரு அங்கீகாரம் கிடைத்தது. அந்த அங்கீகாரத்தை தேவன் நாளிலே எங்களுக்கு தர ஆயத்தமா இருக்கிறேன். அதற்காக மக்கள் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை அபிஷேகிப்பீராக, அபிஷேகிப்பீராக, அபிஷேகிப்பீராக.